ஹாய் டியர், டுடே நம்ம ஜிம்மிலாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் வந்துட்டு லவ் த வில்லன் ஹூ டெஸ்ட்ராய் த வேர்ல்ட் ஃபார் யூ அப்படின்னு வைக்கலான்னு இருக்கேன். சரி, ஓகே. ஸ்டோரி முடிச்சதுக்கப்புறம் என்ன வைக்க போகிறேன்னு தெரில. ஆனால் ஸ்டோரி வந்து இந்த மாதிரி பேஸ் தான், ஓகேவா? ஓகே, ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் நேற்று போட்ட ஒன் ஷாட் வந்துட்டு நேற்று தேவ் பார்க்க போட்டிருப்பேன். ஸோ அது மாஃபியா அப்சஷன், ஓகேவா டியர்? ஸோ உங்களுக்கு யாராவது பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா சேனலில் வந்துட்டு ப்ளேலிஸ்ட் வச்சுருப்பேன், ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் ப்ளேலிஸ்ட் வச்சுருப்பேன். எஃப்எஃப்க்கு தனியாக, ஒன் ஷாட்டுக்கு தனியாக. சொல்லிட்டு உப்பா ஒன் ஷாட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அது, ஓகே? ஸோ விருப்பம்னா போய் பாருங்கள். அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் உட்காந்தபடியே சிப்ஸை சாப்பிட்டுக்கிட்டு நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போது சாரா வந்துட்டு அக்கா 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 சேனல் மாற்று அப்படிங்கிறா. ஏய் பொடி அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பார்க்குறீங்க. அவள் சேனல் மாற்றுக்கா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. ஏண்டி நியூஸ் பார்த்தா என்னப்பா, அப்போ தான் ஜென்ரல் நாலேஜ் நிறையா வளரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆஹா, ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்கிட்டு நான் என்ன கவர்மெண்ட் எக்ஸாமுக்கா படிக்க போகிறேன்? போவியா அங்கிட்டு? போடு போடு போடு, சன் மியூசிக் போடு, சாங் போடுவாங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறா. போட முடியாது போடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு உதைக்கிறீங்க. ஸோ சாரா வந்துட்டு இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு தங்கச்சி. அண்ட் அவளும் என்னையாடி உதைக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி உங்களை உதைக்க ரெண்டு பேர்த்துக்கும் அப்படியே கை கலப்பாயிடுது. ஸோ முடி பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. அப்போது அம்மா கிச்சன்லேருந்து ஒரு பருப்பத்தை தூக்கி எறிகிறாங்க. ஸோ அது ரெண்டு பேர்த்து மேலே வந்து பொத்துன்னு விழுது. அவ்வளோதான், ரெண்டு பேர்த்துக்கு நல்லா அடிபட்டிருக்கும். ஸோ பின்னாடியே இன்னொரு மத்து இருக்கும்ல, ஸோ அது வந்துட்டு ரெண்டு டைப்பாக மத்து இருக்கும். ஸோ அதை இன்னொன்று எடுத்து எரிய. ஸோ ரெண்டு பேர்த்துக்கு நல்லா அடி. அப்படியே எழுந்திரிச்சு ஒரே ஓட்டமாக ஓடிடுறீங்க. அப்போது நியூஸில் உங்களோட அப்பா பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பாவோட கம்பெனி நேமெல்லாம் சொல்கிறாங்க. அம்மா கிச்சன்லேருந்து என்ன இது நம்ம பேரில் சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வர. ஏய் அக்கா அங்கே பாரு, அப்பா பேர் சொல்கிறாங்கன்னு சாரா சொல்கிறா. ரெண்டு பேரும் மேலே போயிட்டு இருந்தவங்க நீங்களும் அப்படியே ஸ்டெப்பில் இறங்கி கீழே வரீங்க. ஸோ வந்து 3 பேரும் டிவி கிட்ட நின்று பார்க்குறீங்க. பார்த்தா அப்பாவுக்கு பிஸ்னஸில் ரொம்ப லாஸ் போல். கடங்காரங்கெல்லாம் ரொம்பவே ஒரு மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இருக்கிற எல்லா சொத்தெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாத்தையும் விற்றாவது நான் உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனாலும் அவங்க இத்தனை கடன் இருக்குது, எங்களுக்கு கொடுப்பீங்களா இல்லை அவங்களுக்கு கொடுப்பீங்களான்னு கொஞ்சம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த கண்ட்ரிலே வந்துட்டு டாப் மோஸ்ட் பிஸ்னஸ் மேனில் உங்களோட அப்பாவும் ஒருத்தர். ஆனால் அவருக்கே இப்படி ஒரு சுச்சுவேஷனாக யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ மீடியா ஃபுல்லாக இதே நியூஸ் தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அப்போது நீங்கள் என்ன மாமி இப்படி சொல்கிறாங்க, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. அம்மாவுக்கு ஒரு மாதிரி தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் எப்படி லாஸ் ஆச்சு ஒன்றுமே புரியலை. ஸோ உங்களோட அப்பா ஒரு கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வராரு. வந்ததும் உங்களோட அம்மா என்னங்க ஓகேவா நீங்கன்னு கேட்கா. நீங்களும் போயிட்டு சாரா நீங்கள் 2 பேர் போய் அப்பா ஓகேவா அப்படின்னு கேட்குறீங்க. முதல்ல உங்களுக்கு வேணுங்கிற ஒரு சில திங்ஸ் மட்டும் சீக்கிரமாக பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னுங்க எங்கே போகிறோம் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. சொல்கிறத முதல்ல செய் பூஜா அப்படின்னு கத்துறாரு. அம்மா பேர் பூஜா. ஸோ கத்துறாரு. சரி அப்படின்ட்டு அம்மாவும் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மட்டும் எடுத்து வைக்கிறாங்க. அண்ட் கொஞ்சம் பணமும் கூட செலவுக்கு எடுத்து வைக்கிறாங்க. அண்ட் நீங்களும் போயிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. அவ்வளோ பெரிய மாளிகை மாதிரி வீடு. ஆனால் இனிமேல் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஒன்றுமே புரியல, எல்லோரும் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா எவ்வளோ ட்ரெஸ் வேணுமோ அவ்வளோவா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரின்ட்டு எல்லாம் எடுத்தாச்சு. இப்போது காருக்கு போகலண்ணா, காரில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ மாதிரி புக் பண்ணியிருக்காரு. ஆட்டோலையாப்பா அப்படின்னு கேட்குறீங்க. ஏறு சாரா மேலே ஏறு அப்படின்னு சொல்லி உங்களை அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து மேலே வச்சு ஏற்றி விடுறாரு. ஸோ இப்போ அப்பாவும் போய்ட்டு முன்னாடி ஏறி உட்காந்துக்கிறாங்க. நீங்கள் பின்னாடி உட்காந்துருப்பீங்க. ஸோ இந்த கூட்ஸ் எல்லாம் கொண்டு போவாங்கள்ல அந்த மாதிரி ஆட்டோ. அதில் வந்துட்டு டார்பால்லாம் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அப்படி தான் உங்களை கூப்பிட்டு போகிறாரு. ஒரு மாதிரி அழுகையாக வருது. ஃபோன்லாம் வாங்கி அங்கேயே உடச்சி போட்டார். ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குமே கான்டாக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு கொஞ்சம் தூரம் தான் அப்பா வந்துட்டு அந்த மெயின் ரோட்டில் போக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஷார்ட்கட்டு தான். ஒன்றுமே புரியலை உங்களுக்கு. எதில் போயிட்டுருக்கோம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. டாடி எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்க. வைன் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க சொல்கிறாரு. சத்தமே போடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இப்படியே தான் ஒரு 2 days அதே ஆட்டோவில் எங்கெங்கேயோ போயிட்டுருக்குறீங்க. ஸோ நீங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி ஒரு 4 நாள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது அதே ஆட்டோவில். ஸோ அந்த ஆட்டோ வந்துட்டு அப்பா வேறு ஒருத்தங்க பேரில் அவர் பணம் கொடுத்து வாங்கியிருப்பார். ஸோ இப்போ அது மட்டும்தான் அவருக்குன்னு இருக்குது.
அப்போது அப்படியே தான் டைம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. ஃபைனலாக ஒரு பிளேஸ்க்கு போய் சேர்ந்துடுறீங்க. அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட் மாதிரி இருக்குது. தட் மீன்ஸ் பாலைவனம். ஸோ அந்த டெசர்ட் மாதிரி இருக்குது. என்ன இது, சுற்றியும் காடாக இருக்குது, மணலாக இருக்குது. அப்போ எங்கே கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு ஒன்றும் புரியல. செம்ம வெயில் வேறு. ஸோ ஃபைனலாக ஒரு சென்டர் ஆஃப் த டெசர்ட் மாதிரி இருக்குல்ல, அங்கே போயிட்டு வண்டியை நிறுத்துகிறாங்க. ஸோ அப்பா வந்துட்டு வெளியே இறங்கி வந்து இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. டாடி என்ன இடம் இது அப்படின்னு கேட்க, வைன், சாரா, பூஜா, நம்ம மன்னிச்சிடுங்கம்மா, என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்பாவுக்கு வேறு வழி தெரியல, ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, இனிமேல் நம்ம கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறோம். உங்களை என்னால் நல்லா பார்த்துக்க முடியாது. உங்கள் படிப்பு கெட்டு போச்சு, உங்களோட நார்மல் லைஃப்பும் கெட்டுத்துட்டேன். அப்பா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க. என்ன ஆச்சுப்பா, நம்ம ஏன் இங்கே இருக்கோம்? அதான் இவ்வளோ சொத்து இருக்குல்ல, விற்றோன்னா கடன் கட்டிடலாம்ல அப்படின்னு கேட்க, அது மட்டும் பத்தாதே, ஏன்னா இன்னும் நிறையா ரிஸ்க் இருக்குது. ஸோ அதான் கடன்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எதையும் நான் வாங்கலை, ஆனால் ஏதோ மர்மமாக இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியலடா. அதை நான் புரிஞ்சுக்க வரைக்கும், தெரிஞ்சுக்க வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும். ஏன்னா உங்களோட சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. எங்களோட சேஃப்டியா, எங்களை யார் என்ன பண்ண போகிறா அப்படின்னு கேட்க, அது உனக்கு சொல்ல முடியாதுடா, ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கே ஒரு ஓரமாக உட்காந்து எல்லாம் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அகைன் அந்த ஆட்டோவை அப்பா தான் ஓட்டிகிட்டு வருவார். ஸோ பாதியிலே வந்துட்டு அந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள அங்கேயே இறக்கி விட்டு அதுக்கப்புறமா அந்த ஷார்ட்கட்டில் வரும்போது இருந்து அப்பா தான் ஓட்டிகிட்டு வருவார். இப்போ நீங்கள் 4 பேர் தான், அந்த பாலைவனம் மாதிரி ஒரு சின்ன ரோடு இருக்குது. ஸோ அங்கே அப்படியே போயிட்டே இருக்கிறீங்க. ரொம்ப தூரம் போயிட்டீங்க. போனதுக்கப்புறம் ஒரு சின்ன குட்டி கிராமம் மாதிரி தெரியுது. ஸோ அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் போயிட்டு அப்பா வந்து வண்டி நிறுத்துறாரு. அப்போ நீங்களெல்லாம் இறங்குறீங்க. ஸோ அங்கே இறங்கி உங்களோட அப்பா வந்துட்டு அந்த ஆட்டோவில் கொஞ்சம் நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் பேசுகிறாங்க, என்ன யார் என்னங்கிறதெல்லாம் விசாரிக்கிறாங்க. ஸோ அப்பா வந்துட்டு, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, எங்களுக்கு போக எந்த இடமும் கிடைக்கல, ஸோ இங்கே இருக்கலான்னு முடிவு பண்ணி வந்திருக்கோம், ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க, இங்கே தங்கறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாரு. ஸோ அங்கே இருக்கிற மனுஷங்க எல்லாம் நல்ல மனுஷங்க போல், அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி நீங்கள் வந்து இருந்துக்கோங்க, ஆனால் இங்கெல்லாம் எந்த வீடும் கிடைக்காது, நீங்களா ஏதாவது எங்களை மாதிரி பண்ணிக்கிட்டால் தான் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சும்மா கீத்து, அப்புறம் டார்பால், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன கல் அவங்களாம் அடுக்கி அப்படி தான் இருந்துக்கணும் போல். ஸோ அங்கே வீடெல்லாம் அந்த அளவுக்கு பெருசாக கிடையாது. ஸோ அப்பாவும் வந்துட்டு ஆல்ரெடி எல்லாம் கொஞ்சம் செட்டப் கொண்டு வந்திருப்பாரு. எல்லாத்தையும் எடுத்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அம்மாவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் சாரா 2 பேரும் அவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்து சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணுறீங்க. ஓரளவுக்கு அவரும் வந்துட்டு வெயில் வந்தால் ரொம்ப அடிக்காமல் இருக்கிறதுக்கும், மழை வந்தால் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் ஆகிற மாதிரி தார்பால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குச்சி அதெல்லாம் வச்சு ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டிடுறாரு. ஒரு 2 days ஆகுது இந்த வேலைலாம் முடிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வேலை வேணும்ல, வேலைக்காக எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு எங்களுக்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அம்மா ஒரு ஐடியா சொல்கிறாங்க, ஏங்க இங்கே இருக்கவங்களுக்கு வேலையே இல்லை தான், ஆனால் இவங்கெல்லாம் எங்கேயோ ஒரு பக்கம் வேலைக்கு போவாங்கல்ல, இது ரொம்ப பாலைவனமாக இருக்குது, இங்கேருந்து எந்த டிரான்ஸ்போர்ட் வசதியும் அவங்களுக்கு இல்லைல்ல, நம்மக்கிட்ட தான் ஆட்டோ இருக்குல்ல, ஸோ நீங்கள் அவங்களுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வர்றது, ஆட்டோ ஓட்டுறது, இந்த மாதிரி வேலை ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு கேட்க, அப்பாவுக்கும் நல்ல ஐடியாவாக இருக்குது. அப்படியே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் எதுவுமே இல்லாமல் இருந்திருப்பார். அப்போது அம்மா வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி அவங்க தான் ஏதோ ஒரு ஐடியா கொடுத்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண வச்சுருப்பாங்க. இப்போ அகைன் ஃபஸ்ட்டு இருந்துன்னு நினைக்கிறப்போ அப்பாவுக்கு அப்படியே வாழ்க்கையை வெறுக்கிற மாதிரி இருக்குது. பட் உங்கள் ஃபேஸ், அப்புறம் சாரா ஃபேஸ், அம்மா ஃபேஸ் எல்லாம் பார்க்குறப்போ இவங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லியும் தோணுது. சரி ஓகேன்ட்டு அவங்கக்கிட்டலாம் பேசுகிறாரு. இந்த மாதிரி என்கிட்ட ஆட்டோ இருக்குது, உங்களுக்கு எங்காவது வெளில போயிட்டு வரணும் அப்படின்னா நான் கொண்டு போய் விட்டுட்டு வரவா, எனக்கு அதுக்கு கொஞ்சம் பணம் மாதிரி தருவீங்களா அப்படின்னு கேட்க அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஏன்னா அவங்கக்கிட்ட எந்த ஒரு வெஹிக்கிளும் இல்லை, எங்காவது போகணுன்னா கூட ஸோ வேலை தூரமாக தான் போகணும், அவங்க நடந்து போகணும், கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன ட்ரக் மாதிரி வரும், அதில் வந்துட்டு இடம் இருந்தாலும் தான், இல்லாட்டின்னா சில டைம் நிறுத்தக்கூட மாட்டாங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க போகிறதுக்கு. பட் இப்போ இப்படி சொன்னங்காட்டிக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பாக நாங்கள் பணம் கொடுக்குறோம், நீங்கள் இந்த மாதிரி எங்கள் டைமிங்க்கு வந்துட்டு கொண்டு போய் விடுங்க. காலையில் 2 பேட்ச் வந்துட்டு வேலைக்கு போவோம், மதியம் 2, நைட் 2 அப்படிங்கிற மாதிரி பேட்சாக வேலைக்கு போவாங்க போல். ஸோ அந்த ஷிஃப்ட் கணக்கு தான். ஸோ இவங்களை வந்துட்டு கொண்டு போய் விட்டுட்டு அங்கே இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வரணும்.
ஸோ நைட்டு கொண்டு போய் விட்டுருப்பாங்கள்ல, ஸோ அவங்கெல்லாம் மார்னிங் கூட்டிகிட்டு வரணும். ஸோ இவங்கள விட்டுட்டு அவங்கள கூப்பிட்டு வர மாதிரி பேட்ச் வந்துட்டு நிறையா ஒர்க் இருக்கும். ஸோ நிறைய பேர் போவாங்க. அதனால் அப்பாவோட ஆட்டோ இருக்குல்ல, ஸோ அந்த கூட்ஸ் ஆட்டோ அதுவும் கொஞ்சம் நிறையா பேர்த்த பிடிக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி நின்றுக்கிட்டாங்கன்னா நிறைய பேர்த்த பிடிக்கும். ஸோ எல்லோரும் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரொம்ப தூரம் நடக்க தேவையில்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்பா இப்படி தான் டெய்லி வந்துட்டு வேலைக்கு போகிறது அலையிறது, இன்னும் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி. ஸோ அப்படியே அவருக்கு கொஞ்சம் பணம் கையில் கிடைக்குது. இப்படியே தான் ஒரு வாரம் போயிருக்கோம். அப்போது உங்களோட அம்மா அப்பா நீங்கள் சாரா 4 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பீங்க. அங்கே சப்பாத்தி தானே, ஸோ சப்பாத்தி அம்மா செஞ்சு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேற இறங்கவே மாட்டேங்குது. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிடிக்கலையாடா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா 3 நேரம் சப்பாத்தி சாப்பிட்டா வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. சாராவுக்கும் ரொம்ப வயிறு வலிச்சிட்டே இருக்கும், வயிற்று பிடிச்சிட்டே உட்காந்துருப்பா. அம்மாவுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, பட் ஒரு கொஞ்ச நாள்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு அப்பாவை பார்த்து அம்மா, ஏங்க நம்ம ஷாம் தம்பி இருக்காருல்ல, அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வேணாம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஷாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அவரும் பெரிய பணக்காரங்க தான். ஸோ அதனால் உங்களுக்கு நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் பேசுனீங்களா, கேட்டிங்களா? இன்னும் ஒரு 2 மாதத்தில் எனக்கு கல்யாணம் வேறு இருக்குல்ல, என்ன பண்ணுறது, எல்லாமே நிச்சயம் பண்ணியிருந்தோம்ல அப்படிங்கிறாங்க. சரி நான் வேணால் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கல்யாண விஷயம் இருக்குல்ல, அதை பேசுறதுக்காக வந்துட்டு உங்களோட அப்பா வந்துட்டு பேசலான்னு முடிவு பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி முடிவு பண்ணிருந்தான். இப்போ 1 மாதமாக 1 வாரமாக வந்துட்டு இந்த மாதிரி இருக்கனால என்ன ஏதுன்னு கொஞ்சம் பேசலாம், என்றைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஷாம் பேரை கேட்டது உங்களுக்கு ஒரு மாதிரி குஷி ஆகிடுச்சு. அப்போ சாரா வந்துட்டு, என்னக்கா இந்த சோகத்துலேயே ஏதோ டூயட் பாடுவ போலையே அப்படிங்கிறா. நீ சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஷாம் ரொம்ப பிடிக்கும். அவன் ரொம்ப நல்லா பேசுவான், ரொம்ப ஜாலி டைப்பும் கூட, நல்லா பார்த்துப்பான். ஸோ உங்களுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போது சடனாக அந்த டாபிக் எடுத்ததும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டீங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு சாப்பிட்டு சீக்கிரமாக சிரிச்சிட்டு அப்போ படுத்துக்கிறீங்க. உங்களோட அம்மாவுக்கும் பார்த்தீங்களா அவன் பேரை கேட்டதும் எவ்வளோ வெக்க அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்பா கொஞ்சம் யோசிச்சுட்டு நான் கால் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபோன்லாம் கிடையாதுல்ல, காயின் பாக்ஸ் தான். அது ரொம்ப தூரம் போயிட்டு வேறு எங்கேயோ இருந்து பண்ணுற மாதிரி பண்ணணும். அங்கே ஒரு சேட்டலைட் ஃபோன் இருக்குல்ல, ஸோ அது அப்பா ஆல்ரெடி வச்சுருப்பாரு. ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் போய் வச்சுட்டு ஃபோன் பண்ணுறாரு. ஸோ அவர் ஃபோன் பண்ணி பேசவும் ஷாம் கிட்ட பேசுகிறாரு. அவனும் எங்கே அங்கிள் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி ஒரு பிளேஸில் இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரா. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா வரான் உங்களை மீட் பண்ணுறதுக்காக. அப்போது சடனாக உங்களுக்கு வந்துட்டு ஜிமின் ஞாபகம் வருது. அப்போது நீங்கள் வந்துட்டு எனக்கு எதுக்கு சடனாக இவனோட ஞாபகம் வருது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருப்பீங்க. சாரா வந்துட்டு, ஜிமினா ஏக்கா அவ்வளோ பெரிய மாஃபியா அவர், உனக்கு பயமா இல்லையா, அவனை இவனன்னு பேசுகிற, அவர்கிட்டயே சண்டை போடுவேன் அப்படிங்கிறா. என்ன அப்படின்னா ஜிமினுக்கு உங்களை பிடிச்சிருக்கும், ஸோ உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் நீங்கள் அவருக்கு நோ சொல்லியிருப்பீங்க. எனக்கு உன்னால் பிடிக்கல, நீ ஒரு மாஃபியா, எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ அவர் வந்துட்டு நிறைய டைம் ட்ரை பண்ணியிருப்பார் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. ஆனால் நீங்கள் அவர் அவாய்ட் பண்ணுறது, சண்டை போடுறது, திட்டுறது இப்படியே தான் இருந்திருக்கும். ஸோ சடனாக அவங்களுக்கு அது ஞாபகம் வரவும், இவன் எதுக்கு எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வரான், என்னோடய ஷாம் வருவான், இன்றைக்கி நாங்கள் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ ஷாமும் வரான். அவன் வந்ததுமே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. பட் அவனோட ஃபேஸில் அந்த ஹாப்பினஸ் இல்லை, உங்களை பார்த்த ஹாப்பினஸ் இல்லை. ஜஸ்ட் உங்களோட ஹக்கை பிரேக் பண்ணுறான். நீங்கள் ஆனாலும் அதை பெருசாக எடுத்துக்காமல், ஷாமி எப்படி இருக்கா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், எங்கே ஒன்று பார்க்கவே முடியாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அவன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் நேரில் சொல்லிட்டு போகலான்டா வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன, எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இங்கேக்கு இது வரப்போறியா என்ன, இல்லை நான் அங்கே வரட்டா, இல்லை வேறு எங்கேயாவது போயிடலாமா அப்படியெல்லாம் கேட்குறீங்க. ஸோ அவன் வந்துட்டு உங்கள் எல்லாத்து முன்னாடியும், அங்கிள் என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என்னோடய ஃபேமிலி, என்னோடய ரெப்புடேஷன், அப்புறம் எல்லாமே நாஸ்தி ஆகிடும், எல்லாமே நாசமாக போயிடும். ஏன்னா உங்களோட சுச்சுவேஷன் எல்லாத்துக்கும் தெரியும். உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சால் என் ஸ்டேட்டஸும் போயிடும். அட் த சேம் டைம் என் பிஸ்னஸும் சேர்ந்து லாஸ் ஆகிடும். ஸோ என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது. இது என்னோடய அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு பிஸ்னஸ். ஸோ என்னால் உங்கள் பொண்ணுக்காக அதை விட்டு கொடுக்க முடியாது, என்னை மன்னிச்சுக்கோங்க. அண்ட் வயன் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு வேறு எதுவுமே பேசலை.
பணம் ஏதாவது வேணா செலவுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். உங்களோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி மனசே உடஞ்சிருச்சு. ஏன்னா நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போய் நிற்கிறீங்க. அதை பார்த்து சாரா, அம்மா, அப்பான்னு எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் பணம் கையில் கொடுக்குறான். உங்களுக்கு நான் கோவம் வந்துடுது. அந்த பணத்தை தூக்கி அவன் ஃபேஸ்லேயே எரிஞ்சிட்டு, உன் பணத்துக்கு தான் உன்னை நல்லா பண்ண நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஸோ அப்பா கிட்டே பணம் கொடுக்கவும், அதெல்லாம் வேணாம் தம்பி, ஒருத்தவங்க கிட்ட பிச்சை எடுக்கிற அளவுக்கு இன்னும் நாங்கள் மோசமாகலை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், நாங்கள் இங்கே இருக்கிறத யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாரு. அவனும், நான் சொன்னால் நானும் தான் அங்கிள் மாட்டுவேன், உனக்கு எப்படி தெரியும்னு, ஸோ கண்டிப்பாக நான் வாய் திறக்க மாட்டேன், பயப்படாதீங்கன்ட்டு போகிறான். சரியான செல்ஃபிஷாக இருக்கான். இப்படி தான் 1 மாதம் போயிருக்கும். உங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியல. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிமின் வந்துட்டு எல்லா பக்கம் உங்களை தேடிட்டு இருப்பார். எங்கே தேடியுமே கிடைக்கல. அவருக்கு தெரியும் நீங்கள் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு. ஆனாலும் ஒரு மனசில் ஒரு ஓரத்தில், இல்லை அவள் நம்மளோடது, கண்டிப்பாக நமக்கு தான் கிடைப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ஸோ அதனாலேயே உங்ககிட்ட அடிக்கடி வந்து அப்ரோச் பண்ணுவார். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக ஆளே காணோம். உங்களோட அப்பா விஷயம் எல்லாமே அவருக்கு தெரியும். அதை வந்து அவர் சார்ட் அவுட் பண்ணலாம், அவர் ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறதுக்குள்ள உங்கள் அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருப்பார். ஸோ இப்போ ஜிமின் அங்கே எல்லா பக்கம் தேடிட்டு இருக்காரு உங்களை. ஆனால் நீங்கள் அங்கே கிடைக்கல. அவருக்கு ஒன்றுமே பண்ண முடியல. எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மண்டையெல்லாம் பிச்சுக்குது. அவருக்கும் நிறையா ஒர்க்கெல்லாம் இருக்கும். ஸோ ஒரு மாஃபியா அப்படிங்கிறனால அவர் ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸை அதிகமாகிட்டே இருப்பார். இப்போது அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஊருக்கும் லைட்டாக பஞ்சம் வரும்ல, ஒரு சில காலம் பஞ்ச காலம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். என்ன தான் வேலைக்கு போனாலும் சம்பளத்தெல்லாம் கம்மி பண்ணிவிடுவாங்க. அப்புறமா சாப்பாட்டு பொருள் எல்லாமே வந்துட்டு விலை அதிகமாகிடும். ஏன்னா குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறப்போ விலை அதிகமாகும்ல. அப்படி தான் பொருள் விளைச்சல் கம்மியாகிறதுனால விலை அதிகமாகிடுது. சேலரியும் கூட சில இடத்துல கட் பண்ணிடுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற மாதிரி. ரொம்பவே ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அதனால் அப்பாவுக்கும் வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு கிடைச்ச அமௌண்ட்டை விட இப்போ ரொம்ப கம்மியாக கிடைக்கிது. ஏன்னா அவங்க கிடைக்கிறதான இந்த மாதிரி வாடகையாக கொடுக்க முடியும். அதாவது பஸ் ஃபேர் கொடுப்போம்ல, அந்த மாதிரி சார்ஜ் பண்ண முடியும் அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கும் சேர்த்து அது அஃபெக்ட் ஆகுது. அப்புறம் பாலைவனம்னா சொல்லவே தேவையில்ல, தண்ணியே அதிகமாக கிடைக்காதுல்ல. அப்படி தான் அந்த வெயில் காலம் வரும்போது சுத்தமாக தண்ணிக்கே ரொம்ப கஷ்டமாக பஞ்சமாயிடுச்சு. சாப்பாட்டுக்கு பஞ்சம், தண்ணிக்கு பஞ்சம்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு மாதிரி பஞ்சப்பாட்டாக இருக்குது. ஒன்றுமே முடியல. ஸோ அம்மா வந்துட்டு எவ்வளோ தூரம் போய் தண்ணி கொண்டு வர முடியும்? அப்பா கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போகிறாரு. அம்மாவும் வீட்டில் ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது பண்ணி சம்பாதிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவங்க அப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நீங்கள் சாரா 2 பேர் தான் எப்போவுமே சும்மா இருப்பீங்க. அதனால் சாரா கிட்ட, சாரா நீ பத்திரமா வீட்டிலே இரு, அம்மா வந்துட்டு விறகு எடுக்க போயிருக்காங்க, அம்மா வந்து தண்ணி கொண்டு வரத்துக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், நடக்க முடியாது சரியா, அக்கா போய்ட்டு தண்ணி கொண்டு வரேன் அப்படிங்கிறீங்க. ஏன்னா அவளுக்கு தண்ணி தாகமாக இருக்குன்னு சொல்லியிருப்பா. தண்ணியே வீட்டில் இல்லை. அக்கா நானும் வரேன் அப்படிங்கிறா. வேணாம், ரொம்ப வெயில் அடிக்கு, நீ ரொம்ப தண்ணி தாகத்தில் வேற இருக்க, அக்கா போய் கொண்டு வரேன், நீ பத்திரமா இங்கேயே இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஒரே அழுகையாக வருது. இந்த அளவுக்கு நம்ம நிலைமை மோசமாகுமா என்ன அப்படின்னு. அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த ஊரில் இருக்கிறப்போ, ஸோ அங்கெல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தானே ட்ரெஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் நீங்கள் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க. பட் நீங்கள் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியறதுனால அப்பா அந்த ஊரில் இருக்கிற மாதிரியே ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஏன்னா யாராவது வந்தால் கூட, யாராவது தேடி வந்தால் கூட ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கணும்ல. அதனால் அங்கே எப்படி ட்ரெஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு, அதாவது ஒரு ஸ்கர்ட்டு, ஒரு லெஹங்கா மாதிரி ஒரு ஹிப் வரைக்கும் ப்ளவுஸ் இருக்கும். ஸோ ஒரு துப்பட்டா தலைக்கு போற்றுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் அப்படியே வந்துட்டு அதை போட்டிருப்பீங்க. ஸோ சாராவும் அந்த மாதிரி தான் ரெட் கலரில் போட்டிருப்பா. ஆளுக்கு ஒரு கலராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் அந்த பிளாக் கலர் தான் போட்டிருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது வெளில போகிறதுக்கே. ஒரு வேலை செஞ்சதில் அதாவது வீட்டில் ஒரு வேலை பண்ணாத பொண்ணு இப்போ அவ்வளோ தூரம் தண்ணி கொண்டு வரணுமா? சரி ஓகே, அம்மா மட்டும் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ நாள் நம்ம சும்மாவே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் தண்ணி கொண்டு வரேன் சாரா, நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்திரமா இருக்க சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி கிடச்சிருக்கும், அதாவது ஒரு பாட்டிலில் வச்சுருந்துருப்பீங்க, அதை அவள் கையில் கொடுத்து குடிச்சிட்டு இருன்னு சொல்லிவிட்டு குடத்தெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போது ஒரு இடம் ரொம்ப தூரம் நடக்கணும், நடக்கவே முடியல. ஸோ சும்மா தண்ணி இல்லாமல் நடக்க முடியல. தண்ணியை தூக்கிட்டு எப்படி நடக்க போகிறேனோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றும் புரியலை. அப்படியே தான் ரொம்ப தூரம் நடந்து போகிறீங்க. ஒரு இடத்துல வந்துட்டு உங்களுக்கு தண்ணி தென்படுது.
ஆசையாக ஓடி போகிறீங்க, பார்த்தா அது கானல் நீர்னு சொல்லுவாங்கள்ல. ரொம்ப வெயில் அடிக்கிறப்போ தண்ணியே இருக்காது, ஆனால் தூரத்தில் தண்ணி இருக்க மாதிரி தெரியும்ல, அது கானல் நீர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் ஒரு மாதிரி ஏமாற்றமாகவே இருக்குது. ஃபைனலாக ஒரு இடத்துல உங்களுக்கு தண்ணி கிடச்சிருது. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு, நான் இங்கே தண்ணி நல்ல தண்ணி என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஆனால் அங்கே எந்த ஒரு கெமிக்கலெல்லாம் இது பண்ண மாட்டாங்களோ, அந்த மாதிரி ஃபேக்ட்ரியெல்லாம் கிடையாது. ஸோ தண்ணியெல்லாம் குடிச்சு பார்க்குறீங்க, நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஃபைனலாக தண்ணி இருக்கிற இடத்த நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. அதனால் நீங்கள் அந்த தண்ணியை அப்படியே எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்போ ஒரு ஐடியாவும் வருது. ஊருக்குள்ளே எல்லோரும் தண்ணி இல்லாமல் இருக்காங்கல்ல, நம்ம நிறையா தண்ணி இங்கேருந்து கொண்டு போய் அங்கே நம்ம விற்றோம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தோணுது. அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வேலைக்கு தான் வெளியே போவாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு விறகு, சாப்பாடு, தண்ணி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து தான் அவங்க இதெல்லாம் போய் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அம்மா நம்ம விறகு கொண்டு வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி விறகு எடுக்க போயிருப்பாங்க. அப்பா கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போயிட்டு அவங்களை ட்ராப் பண்ணுறது வர்றது இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணி வியாபாரம் பண்ணலாம்ல, கொஞ்சம் காசு கிடைக்கும், அம்மா அப்பா கஷ்டம் குறையும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறீங்க. அந்த தண்ணி எல்லாமே எடுத்துட்டா திரும்ப கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது டவுட்டாக இருக்குது. ஒரு இடத்துல பார்க்குறீங்க, அது ஒரு ஊற்று மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். ஸோ தண்ணி என்றைக்குமே அங்கே குறையாது. அதனால் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. சரி, ஓகே, இங்கே தண்ணி இருக்குது, யார்ட்டையும் சொல்ல வேணாம். அப்படியே சொன்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா வேலைக்கு போகிறவங்க இங்கே எடுத்துகிட்டு போக முடியாது இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த தண்ணி இப்போதைக்கு ஒரு குடம் கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ அந்த குடத்தை அப்படி 2 குடம் கொண்டு வந்திருப்பீங்க. ஒரு குடத்தை அப்படியே தூக்கிக்கிறீங்க. ஸோ 2 குடத்துல தண்ணியும் ஒரு குடத்தை தலையிலையும் ஒரு குடத்தை இடுப்புலையும் வச்சுக்கணும். ஆனால் உங்களுக்கு தண்ணி குடத்தை தூக்க கூட தெரியாது. பட் எப்படியோ கஷ்டப்பட்டு தூக்கி வச்சுக்கிறீங்க. அப்படியே தூக்கிட்டு ஒரு பாதி தூரம் நடந்து வந்திருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஏதோ கருப்பாக யாரோ ஒருத்தங்க, அதாவது கருப்பு கலர் ட்ரெஸ் பண்ணிவிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு உருவம் தெரியுது. என்னது, யார் அது? இந்த பாலைவனத்தில் நம்மளை மாதிரி நிற்கிறாங்க. ஒரு வேளை தண்ணி இருக்கிறது அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போகிறீங்க. அப்படி கிட்ட போகிறப்ப பார்த்தா ரொம்ப ஷாக் ஆகிட்டீங்க. ஏன்னா அங்கே நிற்கிறது ஜிமின் தான். என்னடி கோலம் இது அப்படின்னு கேட்குறாரு. நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் முதல்ல ஓடி அவருக்கு டவுட்டாக இருந்திருக்கும், அது நீங்களாக இருக்குமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிருப்பாரு பாலைவனத்தில் தான் இருக்கீங்கன்னு. ஆனால் எந்த இடம்னு தெரியாமல் அவர் 2 நாளாக அந்த பாலைவனத்தில் அங்கன்னு சுற்றி ஒரு மாதிரி மனுஷன் டயர்டாக அப்படியே கடந்திருப்பார். அப்போது தான் யாரோ தூரத்தில் வர மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ யாராக இருக்கும், எங்காவது வழி கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணியிருப்பார். கிட்ட பார்த்தா நீங்கள் என்னடி கோலம் இது அப்படின்னு கேட்குறாரு. நீ எதுக்கு இங்கே வந்த, உனக்கு எப்படி தெரியும், இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்க, அவர் முதல்ல ஓடி உங்கள் கையிலையும் தலையிலையும் வச்சுக்கிற குடத்தை அப்படியே வாங்கிக்கிறாரு. என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறீங்க. என்ன பண்ணிட்டுருக்க நீ, இந்த வேலைலாம் நீ ஏடி செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வேலை செய்யலைன்னா யார் செய்வா, எங்களுக்கு வேணால் நாங்கள் தானே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு உங்களை அப்படி பார்க்கவே முடியல. அவர் அப்படியே அந்த தண்ணியை வாங்கிட்டு, எங்கே இப்படி செப்பல் கூட இல்லாமல் என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா அவங்க கடை அப்போ செப்பல் கூட இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் அந்த மனதுக்குள்ளேயே போட்டுகிட்டே இருந்திருப்பீங்க, ஒரு செப்பல்லாம் போட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதான் அந்து போயிருக்கும். ஸோ வாங்கினா அதுக்கு பணம் ஆகும், சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கண்டுக்கவே மாட்டீங்க. ஜிமின்க்குனா ஒரு மாதிரி இருக்குது. அவர் போட்டிருக்க ஷூ கழட்டி முதல்ல உங்கள் காலுக்கு போட்டு விடுறாரு. என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறீங்க. வாய் மூடு வாயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை போட்டு விடுறாரு. உங்களுக்கு கால் ரொம்ப சூடாக தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போது ஜிமின்க்கு கால் சுடும்ல, உனக்கு அப்படின்னு கேட்குறீங்க. நான் தாங்கிப்பேன், எனக்கு பழக்கப்பட்டது தான், நீ தான் தாங்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. தாங்கி தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு இந்த மாதிரி பார்த்துட்டு என்ன பேசுனே தெரில. வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நல்லா வசதியாக வாழ்ந்த பொண்ணு, அவர்கிட்ட எப்போ திமிராக பேசுவீங்க. பட் இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் அவர் உங்களை பார்க்கவும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே கலராக கலங்குது. அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. வா போகலாம் அப்படிங்கிறாரு. தண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறீங்க. நான் கொண்டு வரேன்டி அப்படிங்கிறாரு. நீ ஏன் அதெல்லாம் கொண்டு வர, உனக்கு என்ன தேவை, ஏன் தலையெழுத்து, நான் கஷ்டப்படுறேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உன் தலையெழுத்தா, எதுவாக இருந்தாலும் நம்மளோடது, சந்தோஷமாக இருந்தாலும் ஒன்றா தான், கஷ்டப்பட்டாலும் ஒன்றா தான், வா அப்படிங்கிறாரு. நான் கூட வரமாட்டேன், நீ போ, நீ இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன உன்னை எங்கெங்கே தேடி ஆளுன்னு தெரியுமா, போங்கிற, உன்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எனக்கு அவ்வளோதான்,
எத்தனை நாள் இந்த பாலைவனத்தில் நான் சுற்றிருக்கேன்னு தெரியுமா? நீ இங்கே தான் இருக்கன்னு தெரியாமல் கடைசியாக ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வந்தா இங்கே எங்கே இருக்கன்னு தெரியாமல் 4 நாள் ஆச்சுட்டு நாங்கள் வந்து அப்படிங்கிறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறேனே தெரில. நான் வீட்டுக்கு போகணும் ஜிமின் அப்படிங்கிறீங்க. நீ என்கிட்ட எப்போ திமிராக தானே பேசுவேன், அப்படியே பேசு, இது எனக்கு புதுசாக இருக்குது அப்படிங்கிறாரு. எல்லாமே புதுசாக தான் இருக்குது, என்னால் முன்ன மாதிரிலாம் இருக்க முடியாது. அண்ட் இந்தா எனக்கு போதும் உன்னோட ஷூ, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கழட்ட பார்க்குறீங்க. அவரும் வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நீங்கள் அந்த ஷூவை கழட்டி நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை பிடிச்சி போட வச்சிடுறீங்க. ஏன்னா ரொம்ப சுடுது, அவரால் அங்கே நிற்கவே முடியல, கால் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு அது தெரியுது, உங்களுக்கு கொஞ்ச நாளாக இங்கே பழகிடுச்சு. ஆனால் அவர் பாவம் இல்லை. ஸோ அப்படியே அவரோட பாசம் ரொம்ப ஒரு மாதிரி சூடாக இருக்கும். நீங்கள் அவருக்கு போட்டு விட்டுறீங்க. என்னடி பண்ணுற, எதுக்கு என் காலை பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நீ எனக்கு பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ எனக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்க, என்னையும் தேடி வந்த, உனக்கு தெரியும்ல எங்கள் சுச்சுவேஷன் என்னன்னு, அப்புறம் எதுக்கு என்ன தேடி வந்த அப்படின்னு கேட்குறீங்க. என்னடி சுச்சுவேஷன், எல்லா மனுஷங்களுக்கும் ஏதாவது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் வர்றது தான், அதுக்காக விட்டுட்டு போக முடியுமா அப்படிங்கிறாரு. அப்படியே உங்களுக்கு அந்த ஷாம் தான் ஞாபகம் வரான். அவன் அப்படியே வந்து டீசெண்டாக பிரேக்கப் பண்ணிட்டு போயிருந்திருப்பான். உங்களுக்கு ஒரு மாதிரி அதெல்லாம் அப்படியே லவ் பண்ணுவேன், இப்படி வேணான்னு துரத்தி அடித்தவன் இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணுது. நீங்கள் என்ன பேசுனே தெரியாமல் அமைதியாக நிற்க. ஸோ ஜிமின் வந்துட்டு டக்குன்னு அப்படி என்ன பண்ணிடுறாருன்னா உங்கள் முன்னாடி வந்து முட்டி போட்டு உட்காந்துக்கிறாரு. அதாவது ஷோல்டர் காட்டின மாதிரி. என்ன, ஏன் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறீங்க. பிகி பேக் ஏறிக்கோ அப்படிங்கிறாரு. லூசா நீ அப்படின்னு சொல்கிறீங்க. கால் சுடுண்டி ஏறிக்கடி அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் வேணாம், தண்ணி கூட, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் ஏறுவேன் அப்படின்னு சொல்லுவாரா. ஸோ உங்களால் நிற்க முடியல, ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ நீங்களும் அவர்கிட்ட அப்படியே உப்பு கட்டி ஏறிப்பீங்க. அப்போ தண்ணி அப்படிங்கிறீங்க. என்னை பார்த்தா என்ன போன்லெஸ் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்கிறாரா. ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. தூக்கிப்பேண்டி, நல்லா எவ்வளோ அந்த இதெல்லாம் தூக்குவாங்களே, வெயிட்லாம் தூக்குவாங்க. ஸோ நான் நல்லா தூக்கிப்பேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ நல்லா என்ன பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு தோலில் எடுத்துக்கிட்டு 2 குடத்தையும் 2 கையிலையும் ஒவ்வொரு குடமாக எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த பாலைவனத்தில் நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அவர் கொஞ்சம் தூரம் போயிருப்பார். ஸோ அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இங்கே எங்கேயுமே மரமே இருக்காதா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. சுத்தமாக முடியலடி, ரொம்ப வெயில் அடிக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கேராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சாப்பிட்டே இல்லையா நீ அப்படின்னு கேட்குறீங்க. அவர் அப்படியே நின்றுறாரு. ஏன்னா நீங்கள் இப்படியெல்லாம் கேட்கவே மாட்டீங்கல்ல. ஒரு மாதிரி அவருக்கு ஃபஸ்ட் டைம் ஒருத்தங்க இப்படி அவர்கிட்ட கேட்குறாரு. அது அவருக்கு பிடிச்ச பொண்ணு கேட்குறதுனால அவரும் ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்டு, நான் இன்னும் சாப்பிட்ல, இந்த ஊரில் பணம் கையில் வச்சுக்கிட்டு கடையை தேடினா கிடைக்க மாட்டேங்குதே, பணம் வந்து என்ன பண்ணுறது, கடை வேணும்ல அப்படிங்கிறாரு. இங்கெல்லாம் எதுவும் கிடைக்காது ஜிமின், இங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறவங்க, கடை வச்சு நடத்துகிற அளவுக்கு யார்கிட்டையும் வசதி இல்லை அப்படிங்கிறீங்க. அப்படியா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு என் கூடயே வந்துடுவேன், நம்ம எல்லாருமே அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கண்ணா அதெல்லாம் முடியாது, எங்கள் தலையெழுத்து, நாங்கள் அங்கே வந்து உனக்கு தேவையில்லாத பிரச்சனை வேணாம் ஜிமின், நீ எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ண, என்னை தேடி வந்தேங்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. நான் லவ் பண்ண ஒரு பையன் அவனே வந்துட்டு எங்களை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஜிமின்க்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவருக்கு அவன் மேலே செம்ம கோவம். சொல்லப்போனால் அவனையும் போய் வீட்டில் அடிச்சு போட்டு தான் வந்திருப்பார். அப்படியே நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத பையன், அவன் பண்ண தப்புக்கு தானே நான் அனுபவிச்சிட்டான் அப்படிங்கிறாரு. என்ன பண்ண நீ அப்படின்னு கேட்குறீங்க. கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாம், எனக்கு தெரியாதா யார் எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு, அவனை ஃபாலோ பண்ணேன், அப்போ தான் நீ இருக்க இடம் தெரிஞ்சுது. ஆனால் கரெக்டாக அவங்க வீடெல்லாம் தெரியல, வழி மாறி போயிட்டேன். அவன் வந்து உன்ட்ட இந்த மாதிரி பிரேக்கப்லாம் சொல்லிட்டு போயிட்டான்ல, அதனால தான் அவனை முதல்ல அடிச்சுட்டு அப்புறமா இங்கே உன்னை தேடி வந்தேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜிமினையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர் உங்களை உப்பு கட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் வழி சொல்கிறீங்க. ஒரு வழியா 2 பேரும் வந்துட்டு வீட்டுக்கே வந்துட்டீங்க. சாரா வந்துட்டு வாசல்லையே உட்காந்துட்ருக்கா, அக்கா காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமினை அப்படியே தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏஞ்சி ஓடி வரா. அவளுக்கு ஜிமினை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா சாக்லேட்லாம் வாங்கி கொடுப்பாரா, ஸோ அதனால் ரொம்ப பிடிக்கும். ஏஞ்சி வெளியே ஓடி வரா. அக்கா உனக்கு என்னாச்சு? ஜிமின் இவர் இங்கே எப்படி அப்படின்னு கேட்கா. நீங்கள் எதுவுமே சொல்ல, உள்ளே கூட்டு போடி அவரை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு தண்ணி காட்டு கொண்டு போய் எங்கே வைக்கிறதுன்ட்டு பார்க்குறாரு. ஸோ பார்த்தா ஒரு சின்ன தார்பால் மாதிரி இருக்கும்ல, அந்த ஆட்டோக்கெல்லாம் போடுவாங்கள்ல மழை பெய்ய நினையாமல் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி தான். ஸோ சில
குட்டி குட்டி கல் குச்சி இது மாதிரி வச்சு தான் வீடே வந்துட்டு இருக்குது. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயன், உங்கள் அப்பா எப்போ வருவார், நான் பேசணும் அப்படிங்கிறாரு. நைட் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அம்மா அப்படின்னு கேட்டால் அம்மாவும் வரத்துக்கு ஈவினிங் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவர் உட்காந்துருப்பார். அப்போ நீங்கள் கை கழுவு சாப்பிடுவியா அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை வேணாம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அங்கே வந்துட்டு சாப்பிட்ற பொருளே ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. அப்புறம் உங்களுக்கெல்லாம் பத்தாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்கிறாரு. நீங்கள் தியாகம் பண்ண போறியா என்ன, அப்படி ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சப்பாத்தி போட்டு கொடுக்குறீங்க. ஸோ அம்மா செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அவரும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் கையால் வாங்கி சாப்பிட்றாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லவும், ஒரு நாளைக்கு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், தினம் அதே சாப்பிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்படி தான் ஜிமின் சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களோட கதை மொத்தத்தையும் வந்துட்டு இங்கே எப்படியெல்லாம் இருப்பாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே சாரா சொல்லிகிட்ருப்பா. ஸோ சாரா அப்படி பேசிகிட்டு இருக்கவும் டக்குன்னு வந்துட்டு நீங்கள் நான் மறுபடியும் தண்ணி கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. எதுக்கு வயன் அப்படின்னு கேட்க, நான் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், தண்ணி கொண்டு வந்து எல்லாத்துக்கும் சேல் பண்ண போகிறேன், அங்கே தண்ணி கிடைக்கிறது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அவ்வளோ தூரம் எப்படி தூக்கிட்டு வருவேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் வந்துடுவேன், நான் போய்ட்டு எடுத்துகிட்டு வரட்டா அப்படின்னு கேட்குறீங்க. முதல்ல இன்றைக்கி அமைதியாக இரு, அம்மா அப்பா வரட்டும் நான் பேசணும் அப்படிங்கிறாரு. இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் ஆகுது. அப்பா அப்படியே வராரு. ஸோ ஃபஸ்ட்டு அம்மா வந்திருப்பாங்க. அம்மாவுக்கு ஷாக்கு. என்னென்னா ஜிமினை எல்லாத்துக்கும் தெரியும், ஆஸ் எ மாஃபியாவாக எல்லாத்துக்கும் தெரியும். அவர் எப்படி உங்களுக்கு எப்படி அவர் தெரியுங்கிறதெல்லாம் தெரியல அம்மாவுக்கு. நீங்கள் தம்பி நீங்கள் எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆண்டி பயப்படாதீங்க, நான் ஜிமின் அப்படின்னு சொல்கிறாரு. தெரியும், நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பயம்னா, கண்டுபிடிச்சிட்டாங்க போல் இடத்துன்னு சொல்லிட்டு அப்படி பயந்துடுறாங்க. ஸோ சாரா தான் வந்துட்டு, அம்மா நீ பயப்படாத, ஜிமின் மாமா அக்காக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறா. மாமாவான்னு சொல்லிட்டு நீங்களும் பார்க்க அம்மாவும் பார்க்க ஜிமின் அப்படியே கள்ளத்தனமாக சிரிக்கிறாரு. ஏன்னா அந்த பிஞ்சு மனசில் மாமான் கூப்பிடுன்னு விதைச்சி வச்சுருப்பார் காலையிலேருந்து. ஸோ அம்மா வந்துட்டு என்னடா அது என்ன நடக்குதுன்னு தெரியாமல், இரு தம்பியா அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் அப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு டயர்டா அப்பாவோட வண்டி வந்து நிற்குது. ஸோ அப்படி ஜிமின் எட்டி பார்க்குறாரு. உங்கள் டேடி உள்ளே வராரு. வந்து பார்த்தா அவருக்கும் ஷாக்கு. நீங்கள் எப்படிங்க அப்படின்னு கேட்க, அங்கிள் பயப்படாதீங்க, நான் ஜிமின், நான் எதுவும் பண்ண போகிறதில்ல, யார்ட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆஃப்டர் தட் உட்காந்து எல்லோரும் பேசுகிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு எல்லாமே சொல்கிறாரு. ஒரு வார்த்தை என்கிட்டையும் சொல்லலை, நான் வந்து பார்க்கறதுக்குள்ளே நீங்கள் யாருமே இல்லை. அன்றைக்கி நான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா உங்களை எவ்வளோ தூரம் விட்டுருக்க மாட்டேங்க. அங்கேயே போயிடலாம், என் வீட்டுக்கு போயிடலாம், வாங்க உங்களோட பிஸ்னஸை நீங்கள் அகைன் ஸ்டார்ட் பண்ணுங்கள், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அங்கிள் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனால் உங்களோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் நம்பி அங்கே வந்துட்டு ஒருத்தனை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இது பண்ணி உங்கள் மனசில் ஆசையை வச்சுருப்பாரு. ஆனால் அவனே அப்படி சொல்லிட்டு போயிட்டான். பட் இப்போது ஜிமின் வந்துட்டு இப்படி கேட்கவும், நம்மளால் எதுக்குன்னு ஒருத்தவங்களுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அங்கிள் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நம்ம அங்கே போயிடலாம் அங்கிள், ரொம்ப கஷ்டப்படுறீங்க பார்க்க முடியல அப்படிங்கிறாரு. இல்லை தம்பி, ஒரு கொஞ்ச நாள் எல்லாமே சரியாயிடும், அது லாஸ் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, அதை நான் ஷார்ட் அவுட் பண்ணணும், அது வரைக்கும் நான் கொஞ்சம் ஃபேமிலியை பார்த்துக்கணும்ல அப்படிங்கவும் ஜிமினுக்கு இப்போ தான் வந்துட்டு புரியுது என்ன ஷார்ட் அவுட் பண்ணணும், இதனால் என்ன பிரச்சனை, அப்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இங்கே இருந்தால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. நான் இங்கே இல்லைன்னா என் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா சொல்லவும் ஜிமினுக்கு ஒரு ஐடியா வருது. ஓகே அங்கிள், நான் என்னோடய அசிஸ்டண்ட் கிட்ட சொல்கிறேன், மார்னிங் அவன் வருவான், நீங்கள் அவன் கூட என்னோடய வீட்டில் போயிடுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எதை கண்டுபிடிக்கணுமோ அதை சீக்கிரமாக கண்டுபிடிங்க, அது வரைக்கும் இவங்க கூட நான் இங்கே இருக்கேன், நீங்கள் பண்ணுற வேலை நான் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அப்பாவுக்கு இது ஒத்துக்கவே முடியல, நீ ஏன் தம்பி கஷ்டப்படணும், இந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லவும், இது உங்களுக்கு புதுசு அங்கிள், ஆனால் எனக்கு சின்ன வயசுலேயே பழகுனது, எனக்கு எதுவும் கஷ்டம் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க கண்டுபிடிங்க, ஏன்னா என்னால் வந்து அதை கண்டுபிடிக்க முடியாது, நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் நீங்களே போனீங்கன்னா சீக்கிரமாக அந்த வேலை முடியும், உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே என்னோடய ஆட்கள் சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவே கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அம்மாவும் வந்துட்டு சரிங்க, நாங்கள் அந்த தம்பிக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டோம், நாங்களே வேலை பார்த்துக்குறோம், இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கிறோம், நீங்கள் போய் சீக்கிரமாலாம் முடிங்க, எத்தனை நாளைக்கு இப்படி தலைமறைவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பாவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி மார்னிங் வீடியோவில் ஸோ அப்போ வந்துட்டு கிளம்பி போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன, ஜிமின் தான் அவங்க ஃபேமிலியில் வந்துட்டு
அதாவது உங்கள் ஃபேமிலிக்கு ஜிமின் தான் இப்போதைக்கு எல்லாமே அப்பாவுக்கு அடுத்தது. அப்படி இருக்கு அம்மா வந்துட்டு, தம்பி நீ எந்த வேலையும் பண்ண வேணாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ சும்மா எங்களுக்கு துணைக்கு இருந்தீனா மட்டும் போதும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் விறகு எடுக்க போகிறேன்ட்டு போகிறாங்க. அம்மா போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் பின்னாடி ஜிம்னும் போயிடுறாரு. அப்போது அம்மா பார்த்துட்டு, வேணாம் தம்பி நீங்கள் வீட்டுக்கு போங்க, பொண்ணுங்க இருக்காங்கல்ல பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. சரி ஓகேன்ட்டு வீட்டுக்கு வந்தா நீங்கள் குடத்தை தூக்கிட்டு நிற்கிறீங்க. என்னடி எங்கடி போகிற, பணம்லாம் பிரச்சனை இல்லை நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லவும், வேணாம் ஜிமின், எனக்கு இப்போ உங்ககிட்ட எப்படி பேசுறதுனே தெரியல, கில்ட்டியாக இருக்குது, நான் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு உன் பணம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. புருஷனோட பணம் வேணாமா என்ன, பரவாயில்ல, என் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் வைராக்கியம் ஜாஸ்தி தான் அப்படிங்கிறாரு. நீங்கள் முறைக்கிறீங்க. சரி சரி முறைக்காத, இப்போ என்ன உனக்கு வந்துட்டு தண்ணி கொண்டு வரணும், எல்லாத்துக்கும் விற்கணும் அதானே அப்படிங்கிறாரு. ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்பாவோட ஆட்டோ எடுக்கிறாரு. இது எதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல, பின்ன நடந்து போனால் 2 பேரும் 4 குடம் கூட தூக்கிட்டு வர முடியாது, இருக்கிற எல்லா சாமானத்தையும் தூக்கி போடு, எல்லா கேனையும் எடுத்து போடு, போயிட்டு 2 பேரும் ஆட்டோவில் தண்ணி நிரப்பி கொண்டு வரலாம் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு இப்போ தான் ஆமாம் இல்லை அப்படின்னு தோணுது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறீங்க. வீட்டை வந்துட்டு அங்கே எப்படின்னா வீடு நல்லா கதவு இந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஸோ எல்லாம் அப்படியே தான் விட்டுட்டு போகணும். அதனால் சாரா வந்துட்டு வீட்டிலே இருக்க சொல்லிட்டு போகிறீங்க. அவள் வீட்டை பார்த்துக்குவா, நீங்கள் 2 பேரும் இப்படி தண்ணிக்கு போவீங்க, அம்மா விறகுக்கு போவாங்க. ஸோ இப்படி தான் 2 பேரும் அப்படியே வந்துட்டு ஆட்டோவில் போகிறீங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு போனதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி மொண்டு கொடுக்க ஜிமின் கொண்டு வந்து ஆட்டோவில் வைக்கிறாரு. ஸோ இப்படி தான் ஒரு வழியாக வீட்டிலேருந்து எல்லா சாமான்லாம் எடுத்துக்கொண்டு வந்து தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போது அந்த தண்ணியில் குப்பைலாம் விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கவர் மாதிரி கொண்டு வந்திருப்பீங்க. அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அந்த தார்பால்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆட்டோவில் முன்னாடி போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜிமினும் போகலாமா அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு அவர் பார்க்கவே கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாரு. ராஜா மாதிரி அப்படி அந்த நாட்டுக்கே கிங்காக இருந்த ஒரு மனுஷன் இப்படி வந்து உங்கள் கூட கஷ்டப்படணுமா இருக்குது, இதுவும் உங்களுக்காக தான், எதுக்காக நீ எனக்காக இவ்வளோ பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வேறு யாருக்காக பண்ணட்டும், நீ ரொம்ப பிடிவாதம் பண்ணுற, சரி ஓகே, நீ என்ன பண்ணுறியோ, நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன், நீ என்னைக்கு என் கூட வரையோ அன்னைக்கு வா, அது வரைக்கும் நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போகுது. தினமும் அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அம்மா வந்துட்டு விறகு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ வரும்போது போய் டக்குன்னு வாங்கிப்பார். இப்போ அம்மா கிட்டே சொல்லிட்டாரு, ஆண்டி நீங்கள் போயிட்டுருக்க வேணாம், ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் எல்லா ட்ரிப்பும் கொண்டு போயிட்டு அங்கிள் பார்த்த வேலையை நான் பார்க்குறேன், அவங்கள விட்டுட்டு ஃப்ரீ டைமில் இருப்பேன்ல, ஸோ அந்த டைமில் நான் வந்து தண்ணி கொண்டு வந்துடுறேன், நானும் வாங்கி போய் தண்ணி எடுத்து வந்துடுறோம். ஸோ அவளை வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்களும் நானும் போயிட்டு விறகெல்லாம் எடுத்து இதில் வச்சு கொண்டு வந்துடலாம், நிறையா விறகு வரும்ல, கையில் தூக்கிட்டு வரனா கம்மியாக தான் தூக்கிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி தான் எல்லாருக்கும் மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணுவார். கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் போகுது. அந்த ஊர்க்காரங்களுக்கு யாருக்குமே ஜிமின் வந்துட்டு ஒரு மாஃபியா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஏதோ சொந்தக்கார பையன் போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் இருப்பாங்க. இப்படி தான் எல்லாத்துக்கும் நல்லா வேலை செய்கிறது. ஸோ நல்லா கொஞ்சம் இவங்க வந்துட்டு எப்படின்னா ஜிமின் கிட்ட இருக்கிற ஒரு பைசா பணத்தை நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அம்மாவும் சரி நீங்களும் சரி, நாங்கள் கஷ்டப்படுற காசு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஸோ அதனால் அவரும் சேர்ந்து உங்கள் கூட கஷ்டப்படுவார். இப்போது அப்பா பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ரொம்ப தீவிரமாக எல்லாத்தையும் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து சர்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எல்லா விஷயத்தையும் ஒரே ஒரு ஆளை நம்பி தான் விட்டுருப்பாரு. அது வேறு யாரும் கிடையாது, அந்த ஷாமோட அப்பா. ஸோ 2 பேரும் பார்ட்னர்ஸு. ஸோ அது இப்போ தான் அவருக்கு டவுட் வருது, இவனை நம்பி தானே நான் எல்லாமே கொடுத்தேன், எப்படி எனக்கு மட்டும் லாஸ் ஆச்சு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ தான் அவர் மேலே டவுட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயத்தையும் வந்துட்டு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அந்த பக்கம் அவர் இப்படி எல்லாமே தேடிட்டுருக்க, இந்த பக்கம் நீங்கள் ஜிமின் 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த ட்ரெஸ் தானே போட்டிருப்பீங்க, தட் மீன்ஸ் அந்த முக்காடெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பொட்டு, அந்த மாதிரி இந்த ஐப்ரோ சுற்றி ஒரு மாதிரி பொட்டாக வச்சுருப்பாங்கள்ல, டாட்டாக பொட்டு, அப்புறம் நெத்தியில் வந்துட்டு நீளமாக அந்த மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, அப்புறம் மூக்குத்தி மாதிரி குத்தி சைடில் அந்த காதுக்கு, அந்த ஊரில் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் வந்துட்டு இப்போ போட்டிருப்பீங்க. அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வந்துட்டு கணத்தில் கை வச்சு உங்களே பார்த்துட்ருப்பாரு. நீங்கள் சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சிட்ருப்பீங்க. ஸோ அவர் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கா, எதுக்கு இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சாரா இருந்துட்டு, தெரியலையாக்கா மாமா ஒன்று சைட் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறா. ஏய் வாய் மூட்டு நீ படிடி அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா அவளுக்கு புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அவள் அப்படியே வீட்டிலேருந்தே படிக்கிற மாதிரி. அவளும் நான் வெளில போகிறேன்ப்பா,
உங்கள் ரொமான்ஸ் எல்லாம் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் புக்கை தூக்கிட்டு வெளில போயிடுறா. அப்போது அகைன் வந்துட்டு ஜிமின் அப்படியே கணத்தில் கை வச்சு உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்களே பார்த்துட்டே இருக்காரு. உங்கள் ஃபேஸ்கிட்டே ஃபேஸ் வச்சு பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஜிமின், என்ன ஹேபிட் இது? இவ்வளோ க்ளோஸாக உட்காந்துட்டு விட்டா பசப்போட்டு ஒட்டிக்குவீங்க போலையே. மாவு தேய்க்கணும், அம்மா பசியோடு வருவாங்கள்ல அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. நீ மாவு தேய், நான் ஒன்று ஏதாவது பண்ணேன்னா என்ன? நான் பாட்டுக்க ஒன்று தானே பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. என்னாச்சு உங்களுக்கு இன்றைக்கி அப்படின்னு சொல்லி கேட்க, ஏதோ ஆகுது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு. என்னென்னமோ ஆகுதா? என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என்ன ஆகுதுன்னா என்னென்னமோ தோணுது அப்படிங்கிறாரு. என்ன தோணுது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. மாவு தேய்ச்சிட்டு ஸோ அவரும் உன்னை ஹக் பண்ணிக்கணும், உன் கூட சேர்ந்து நானும் மாவு தேய்க்கணும்னு தோணுது அப்படிங்கிறாரு. இதுதானா, இந்தாங்க தேய்ங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றீங்க. ஏய், உன் கூட சேர்ந்து தேய்க்கணும்னு நான் கேட்டேன் அப்படிங்கிறாரு. அதான் நான் ஒரு கட்டையில் தேய்க்கிறேன், நீங்கள் ஒரு கட்டையில் தேய்ங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. இப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாரா? வேறு எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. அழகாக அவங்களை அப்படி தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டு ஸோ அந்த மாவு இருக்குல்ல, ஸோ அப்போ நீங்கள் தேய்ப்பீங்களா, ஸோ உங்கள் கையிலே வச்சு அவரும் சேர்ந்து இப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த மாவை தேய்ச்சிட்ருப்பீங்க. உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. ஜிமின், என்ன இது அப்படின்னு கேட்க, இதாண்டி ஏதோ தோணுச்சுன்னு சொன்னால, இதுதான் தோணுச்சு, நல்லா இருக்குல்ல. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அந்த லக்ஸரி லைஃப்பை விட இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பக்கத்துலேயே இருக்க, எனக்கு இப்படியே இருக்கணும் போல் தோணுது அப்படிங்கிறாரு. நீங்களும் அப்படியே திரும்பி உட்காந்து பார்க்குறீங்க ஜிமினாவை. ஸோ சைடில் உட்காந்த மாதிரி. என்ன பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, ஏண்டி என்னாச்சு அப்படின்னு ஜிமின் கேட்க, நீங்கள் அவரை ஹக் பண்ணிவிட்டு நல்லா டேட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க, வேறு எதுவுமே பேசலை. ஏய் வயன், ஹக் பண்ணுற சரி சந்தோஷம் தான், அழுகாமல் ஹக் பண்ணடி அப்படிங்கிறாரா. ஜிமின், சாரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதுக்கு அப்படின்னு கேட்க, ஏன்னா ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கேன்ல, நீங்கள் என்னை தேடி வரும்போதெல்லாம் ரொம்ப திமிரா ரொம்பவே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறப்போ உங்களை இப்போ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமினும், மேடம் என்ன இப்போ என் பணத்துலேயே உட்காந்து சாப்பிட்றீங்க, விட வைராக்கியம் அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு என்னை சேர்த்தியெல்லாம் வாட்டி வதைக்கிற, அப்புறம் எதுக்கு நீ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு தான் கஷ்டப்படுற ஜிமின், உங்களையும் சேர்த்து நான் கஷ்டப்படுத்துகிறேன்ல, நீங்கள் பேசாமல் போயிடுறீங்களா? அப்பா எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்ணிவிடுவார், அப்புறம் நாங்கள் அங்கே வந்துடுறோம், அப்புறம் நான் உங்ககிட்ட வந்துடுறேன், போயிடுங்க ஜிமின், இங்கே வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அழுவீங்க. ஸோ ஜிமினாக வந்துட்டு, எங்கே போக சொல்கிற, நீ இல்லாமல் எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு, உன் கூட தான் பிடிச்சிருக்கு, ஸோ என்னால் உன்னை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு கிஸ் பண்ணுவார். நீங்களும் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஜிமினாவும் மாட்டனே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூக்கில் கடந்து அவரோட மூக்கை செடி வரைச்சிக்கிட்டு இருப்பார். ஸோ அப்படி தான் 2 பேரும் அழகாக உட்காந்துருப்பீங்க. அகைன் வந்துட்டு, சரிடி அத்தை வந்துடுவாங்க, மாவு தேய்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா வெளியே இருந்து நம்ம சாரா மேடம் தான், அம்மா வர டைம் ஆச்சு, மாவு தேய்ச்சாச்சா அப்படின்னு கேட்டிருப்பா. இதோ தேய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்துட்டு 2 பேர் தேய்க்கிறீங்க. ஸோ அதேமாதிரி தான் நீங்கள் ஜிமின் மடியில் உட்கார வச்சுட்டு, ஜிமினா உங்களை மடியில் உட்கார வச்சுட்டு தான் 2 பேரும் சேர்ந்து அந்த மாவு தேய்ச்சிட்ருப்பீங்க. அவள் எட்டி பார்க்குறா, இந்த லட்சத்தில் தேய்ச்சா என் அப்பா வரும்போது கூட நீங்கள் சப்பாத்தி சுட மாட்டீங்க போலியே அப்படிங்கிறா. ஸோ நீங்கள் ஒரு உருண்டை எடுத்து அவள் மேலேயே வீசிட்டு பாய மூடுறி அப்படின்னு சொல்லுவீங்க. அவளும் எனக்கு என்னப்பா, எப்படி போங்க, எனக்கு என்ன, அம்மா வந்தால் பசிக்கும், திட்டுவாங்க, அப்போ வாங்கிப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் உட்காந்து எழுதிட்டுருக்கா. ஸோ இப்படி தான் கொஞ்சம் நேரம் ஆகுது. ஸோ நீங்கள் மாவில் 2 பேரும் அப்படியே ஒரு வழியாக ரொமான்ஸ் பண்ணிவிட்டு தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா இப்போது கல்லை போட்டு எடுக்கணும்ல. ஸோ ஜிமின் வந்துட்டு, ஓகே வயன், நீ மாவு தேய்க்கிறியா சுடுறியா, 2 பேரும் ஆளுக்கு ஒரு வேலையை பண்ணலாம் அப்படிங்கிறாரு. அப்போது நீங்களும் உங்களுக்கு எது ஈஸியோ அதை பண்ணுங்கள், நான் எதனால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா. என்னால் அதை தேய்க்க முடியல, நான் சுடுறேன் அப்படின்னு சொல்லுவார். கை சுட்டுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் சுட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் முதல்ல போய் கல்லை வைக்கிறப்ப கையில் சுட்டுக்கிறாரு. நீங்களும் ஜிமின் சைடு வாங்கலை, நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போய் உட்காந்து நீங்கள் சுடுவீங்க, அவர் தேய்ச்சி கொடுப்பாரு. ஸோ கரெக்டாக அம்மாவும் வர டைம் ஆகிருக்கும்.
அதாவது அம்மா வந்துட்டு விறகு எடுத்துகிட்டு வரதுக்கு ஜிமின் கூப்பிட்டு வந்துடுவார். பட் ஊருக்குள்ளெல்லாம் கொண்டு போகணும்ல. ஸோ அப்போ வந்துட்டு அம்மா யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ அப்படி தான் ஊருக்குள்ளே வந்துட்டு விறகு கொடுக்க போயிருப்பாங்க. கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. என்னம்மா பண்ணுறீங்க ஆச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜிமின் மாவு தேய்ச்சிட்ருக்காரு. தம்பி எந்திரிங்க எந்திரிங்க, உங்களையா வேலை வாங்கிட்டு இருக்கா இவா அப்படின்னு சொல்லி கேட்க ஜிமினாவும் ஆச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவார். அத்தையா என்ன ஆன்டின்னு தானே கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஆ அது எனக்கு இப்படி கூப்பிட்டு தான் பிடிச்சிருக்கு, நான் எப்படி கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மாவு தேய்க்க உங்களோட அம்மா முதல்ல அவரை எந்திரிக்க வச்சுட்டு அவங்க உட்காந்து தேய்க்கிறாங்க. ஸோ ஜிமின் மறுபடியும் அவங்க கையில் இருக்கிறது பிடுங்கிட்டு நீங்கள் போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க அத்தை, நான் சும்மா தானே இருந்தேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு வழியாக சப்பாத்தியெல்லாம் போட்டு முடிச்சிடுறீங்க. ஸோ இப்போ அப்படியே மணி ஒரு 8 ஆகும். 2 பேரும் வந்துட்டு எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா 4 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சதும் அம்மாவும் சாராமல் தூங்கிடுவாங்க. ஜிமினாவும் வந்துட்டு கையில் ஃபோன் கூட இல்லைல்ல, ஸோ எதுவும் யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஒரு சேட்டலைட் ஃபோன் தான் வச்சுருப்பாரு, அது தேவைப்பட்ட மட்டும் தான் யூஸ் பண்ணுவார். ஸோ போர் அடிச்சிருக்கோம், அவரோடைய படுத்து தூங்கிடுறாரு. நீங்கள் மட்டும் வெளியே போய் உட்காந்துருப்பீங்க. ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் மணி ஒரு 11 ஆகும். இன்னும் வெளியவே தான் உட்காந்துருப்பீங்க. ஜிமின் லைட்டாக அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா வெளியே உட்காந்துருக்குறீங்க தெரியுது நல்லாவே. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டு எழுந்திரிச்சு வெளியே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. நீங்கள் தூங்கலையா ஜிமின் அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே என்னடி பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் நிலா பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஆக்சுவலாக இன்றைக்கி பௌர்ணமி, அவ்வளோ அழகாக இருக்குது. அதான் நான் பார்த்தேன், என்னடா லைட்டே இல்லாமல் வெளிச்சம் இவ்வளோ இருக்குன்னு. பௌர்ணமியா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க ஆமாம் பௌர்ணமி அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. அழகாக தான் இருக்குது நிலா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்ருப்பீங்க. அப்படிதான் நிலா வெளிச்சம் அவ்வளோ அழகாக இருக்கும். குட்டி குட்டி மேகங்கள் அந்த நிலாவை அப்படியே லைட்டாக க்ராஸ் பண்ணி போகும். அந்த நிலா அப்படியே ஒரு மாதிரி மூமெண்ட்லேயே இருக்கும். 2 பேர்த்துக்கும் ஒரு மாதிரி நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஜிமினாவும் இவ்வளோ நல்லா இருக்கிறனால தான் இப்படி பார்த்துட்டே இருக்கியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நான் சும்மா பார்த்துட்டு மட்டும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும் வேறு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க என் மொத்த லைஃப்பையும் அதுக்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. என்ன லூஸா நிலா கிட்டே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. நான் லூஸெல்லாம் இல்லை, ஆனால் நான் பேசுவேன். எனக்கும் அவருக்கும் ஒரு தனி கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கனெக்ஷனா அப்படின்னு ஜிமின் கேட்க ஜிமின் அது நிலா தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் உனக்கு எனக்கு மட்டும் தான் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து டைட்டாக ஹக் பண்ணி திருப்பி மறுபடியும் மடியில் உட்கார வச்சுக்குவார். நீங்களும் ஏன் ஜிமின் அப்படின்னு கேட்பீங்க. பொசசிவ்டி அப்படின்னு சொல்லுவார். ஆஹா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே அந்த நிலா பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் ஜிமின் உங்களே பார்த்துட்ருப்பாரு. உங்களோட காதில் அதாவது அந்த மூக்கிலிருந்து ஒரு சின்ன வளைய மாதிரி போட்டிருப்பீங்க. அந்த வளையத்துலேருந்து ஒரு சின்ன செயின் மாதிரி காதுக்கு தோடு மாதிரி இருக்கும்ல, ஸோ அப்படி போயிருக்கும். அண்ட் கழுத்தில் அந்த செயின் மாதிரி போட்டிருப்பீங்க. அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் போடுவாங்கள்ல அந்த மாதிரி அழகழகாக போட்டு கலராக அந்த ஐப்ரோவில் ஒரு மாதிரி அழகாக இருக்குது. அப்படியே அந்த முக்காடு அந்த ட்ரெஸ்ஸு ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பீங்க. அதில் கோல்டன் கலர் வந்துட்டு ஜருகெல்லாம் வச்ச மாதிரி டிசைன் இருக்கும். அப்படியே இன்ச் பை இன்ச்சாக அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இப்போ தான் ரியலைஸ் பண்ணிட்டு ஜிமின் அப்படிங்கிறீங்க. அழகாக இருக்குது அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க உனக்கு சிட்டி லைஃப் விட இந்த லைஃப் நல்லாயிருக்கு. கஷ்டப்படுறத நான் சொல்ல, ஆனால் எனக்கு உன்னை இப்படி பார்க்க பிடிச்சிருக்கு. எல்லா கெட்டப் உனக்கு அழகாக இருக்குடி அப்படின்பாரு. என்னென்ன அழகு அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. ஆமாம் இல்லையா அப்படின்னா ஜிமினோட வைஃப் கண்டிப்பாக அழகு தானே அப்படின்னு சொல்லுவார். வைஃபா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இல்லையா அப்படின்னா நீ எனக்கு வைஃப் தானே, இல்லைனாவா இப்படி உரிமையோட மடியில் ஏறி உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்களும் தூக்கி உட்கார வச்சிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அப்படியே தான் அவரும் வந்துட்டு டைட்டாக ஹக் பண்ணி ஹிப்போட சேர்த்து கட்டி பிடிச்ச மாதிரி உட்காந்துருப்பாரு. ஸோ நீங்களும் அப்படியே வந்துட்டு அவரோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு 2 பேரும் ஒரு மாதிரி அந்த நிலாவை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ உங்களே அறியாமல் நீங்கள் அந்த நிலாவை பார்த்து அப்படியே பாட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஜிமினா அப்படியே உங்களே பார்ப்பாரு. நிலா காய்கிறது நிறம் தேய்கிறது யாரும் ரசிக்கவில்லையே இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்ச மாதிரியே நிலாவை பார்த்து பாடிட்டுருப்பீங்க. ஜிமினா அப்படியே நீங்கள் அவர் ஷோல்டரில் சாஞ்சிருப்பீங்க. ஸோ அவர் வந்துட்டு குனிஞ்சு தானே உங்கள் ஃபேஸ் மாதிரி சைடில் தானே பார்க்கணும். ஸோ அப்படியே அவர் சைடில் அப்படியே உங்களை ஃபேஸை பார்த்துட்ருக்காரு. நீங்களும் என்ன பார்க்குறீங்க, நீங்கள் பாட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க
நான் என்ன பாடட்டும், நீ இவ்வளோ அழகாக பாடுற அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அப்போ உங்களுக்கு எந்த பாட்டும் தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு நிலாவை பார்த்து பாட்டு தோணுதான்னு தெரியல, ஆனால் உன்னை பார்த்தா ஒரு பாட்டு தோணுது அப்படிங்கிறாரு. என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அண்ணாந்து பார்த்து அவரை கேட்குறீங்க. அவரும் அப்படியே உங்களையும் பார்க்குறாரு, அந்த நிலாவையும் பார்க்குறாரு. நிலவிடம் பாடலை வாங்கி விழி வீட்டில் குடி வைக்கலாமா, நான் வாழும் வீட்டுக்குள் வீராரும் வந்தாலே தகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா உங்களை பார்த்து பாட, நீங்கள் அவரை பார்த்து அடுத்த லைனை பாடுறீங்க. தேன்மலை தேக்கத்தில் நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா, நான் சாயும் தோள் மேல் வீராரும் சாய்ந்தாலே அப்படின்னு அடுத்த வரி பாடுறதுக்குள்ள ஜிம்னா அவங்க லிப்ஸ் மேலே அப்படியே ஒரு விரலை வச்சுட்டு உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நீங்களும் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷோல்டரில் நல்லா சாஞ்சிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் ரெண்டு பேரும் அப்படியே அந்த மூணை பார்த்துட்டு அழகாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது ஜிம்னா கேட்குறாரு, இது இவ்வளோ நேரம் பார்க்குற அளவுக்கு என்ன இருக்குது, ஆனால் நல்லாயிருக்கு பார்த்துட்ருக்க, இது என்ன மாதிரியான ஃபீலிங் என்னன்னு எனக்கு தெரியல, எல்லாத்தையும் அடிக்கிட்டு கொள்றதை தவிர எதுவும் தெரியாது எனக்கு, என்னை கொண்டு வந்து இப்படி பாட வச்சுட்டல அப்படிங்கிறாரு. நீங்களும் நானா வர சொன்னேன் அப்படின்னு கேட்குறீங்க. நீ சொல்லலை வாயை திறந்து, ஆனால் உன் மனசை சொல்லிச்சே அப்படிம்பாரு. அப்போ தான் யோசிச்சு பார்க்குறீங்க, சம்மந்தமே இல்லாமல் ஷாம் வர அன்னைக்கு உங்களுக்கு ஜிம்னாவோட தாட் வந்திருக்கும், ஏன் நினச்சிங்கன்னு கூட தெரியாது. ஸோ உங்களுக்கு இப்போ தான் புரியுது, லவ் வந்துட்டு எங்கேயும் கிடையாது, அதாவது ஊருக்கு நல்லவங்களாக இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு நல்லவங்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. உங்களை யாருக்கு ரொம்ப அப்படி பிடிக்குதோ, ஸோ அவங்க வில்லனாக இருந்தாலும் சரி, ரொம்ப கொடூரமானவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அவங்க நல்லவங்களாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தான் புரியுது. இன்னுமே நீங்கள் வந்துட்டு அந்த நிலாவை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிம்னும் வந்துட்டு அப்படியே சாஞ்சு படுத்துக்கிறாரு. நீங்கள் அவர் மேலே அப்படியே ஷோல்டரில் அவர் மேலே அப்படியே நீங்கள் படுத்துக்கிறீங்க. அப்போது ஜிம்மி நல்லா தூங்கிடுறாரு கொஞ்சம் நேரம், உங்களை அப்படியே மேலே அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி. நீங்களும் அப்படியே அவரை பிடிச்சிக்கிட்டே நிலா பார்த்துட்டே இருப்பீங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முழிக்கிறாரு. இன்னும் நீங்கள் பொறுக்குன்னு முழிச்சிட்டு இருக்கிறீங்க நிலாவை பார்த்துட்டு. என்னடி பண்ணுற, இன்னுமா நீ தூங்கலை அப்படின்னு கேட்க, நான் ஒரு கதை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நிலாவுக்கு தான் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. நிலாவுக்கு என்னடி கதை சொல்கிற அப்படின்னு சொல்லவும், நான் ஒரு கதை சொன்னேன் அப்படின்னு தான் சொல்கிறீங்க. ஆஹா சரி நீ சொல்லுமா, நீ கதை சொல்லு அப்படின்னு சொல்லுவாரா. ஸோ அப்போ அம்மாவும் வந்துட்டு கரெக்டாக எங்கே 2 பேர்த்த காணும்னு சொல்லிட்டு எட்டி பார்ப்பாங்க. வெளியே 2 பேர் படுத்துருப்பீங்களா, கொஞ்சம் லைட்டாக குளிர மாதிரி வேறு இருக்கும் இன்றைக்கின்னு பார்த்து, ரெண்டும் பாரு ஒரு மாதிரி குளிரில் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போர்வை கொண்டு வந்து நீங்கள் தூங்குனீங்கன்னு நினச்சிட்டு போற்றி விட்டுருப்பாங்க. நீங்கள் 2 சும்மா கண்ணை மூடி படுத்துருப்பீங்க. ஸோ அம்மா போற்றி விட்டுட்டு அப்படியே உள்ளே போயிருப்பாங்க சிரிச்சுக்கிட்டே. நீங்களும் அச்சோ ஜிம்மின் அம்மா அப்படின்னு சொல்ல, ஐயோ என்னடி நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் புருஷன் படாடி ஒன்றா தூங்குறாங்கன்னு நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், பாரா மேடம்க்கு இப்போல்லாம் இந்த மாதிரி பேச வருதா அப்படின்னு ஜிம்மின் கேட்குறாரு. உங்க கூட சேர்றல அப்புறம் எல்லாம் தான் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அப்படியே தான் நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி மிட் நைட், அந்த மிடில் ஆஃப் த நைட் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஆகுது. அந்த மிடில் ஆஃப் த நைட்டில் மறுபடியும் நீங்கள் ஜிம்மின் 2 பேரும் அந்த நிலாவே பார்த்துட்டுருக்குறீங்க. அப்படி பார்த்துட்டு அம்மா வந்து கூப்பிடுறாங்க, போதுண்டா உள்ளே வாங்க, ரொம்ப ஒரு மாதிரி குளிர மாதிரி இருக்குது, சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, என்ன ஜிம்னாவும் அந்த பெட்ஷீட்டில் இருக்குல்ல, ஸோ போர்வை போத்திருப்பாங்கள்ல, அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே வாடி போகலாம், அத்தை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த நிலாவே பார்த்துட்டுருக்குறீங்க. ஸோ அந்த நிலா உங்ககிட்ட ஏதோ பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நீங்களும் வந்துட்டு இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட சொன்னது வெறும் கதை இல்லை, அது எங்களோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக குட்டி குட்டி ரொமான்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யுது. ஜிம்னாவும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு தான், பட் நீங்கள் கூட இருக்கிறனால அவருக்கு அது எதுவுமே தெரியல பெருசாக. ஒரு வழியாக ஆஃப்டர் ஒரு 5 month ஆகுது.
அப்பா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வேணும்ல, எவிடன்ஸ் வேணும்ல, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபைனலாக அப்பா இப்போ தான் வீட்டை விட்டு வெளில போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சப்மிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன, அந்த ஷாமோட அப்பா இருக்கான்ல, அவனால் மாட்டிக்கிறான். ஸோ அவனால் தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு நியூஸ்லலாம் வர ஆரம்பிச்சிட்டு அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, கவர்மெண்ட்டில் டெண்டர் விடுவாங்கள்ல, ஸோ அந்த டெண்டர் வந்துட்டு அப்பா பேரில் எடுத்து அதில் ஃபோர்ஜரி நிறையா பண்ணி கடைசியில் எல்லாமே மிஸ்டேக்கெல்லாம் அப்பா பேரில் வர மாதிரி பண்ணி வச்சுருந்துருப்பான். எல்லாமே இப்போது ஆதாரத்தோட நிரூபணம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அவன் மாட்டிக்கிட்டான். அதனால அவனும் வந்துட்டு போலீஸ் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. ஸோ உங்களோட அப்பாவும் அங்கேருந்து கிளம்பணும்ல, ஸோ உங்களெல்லாம் கூப்பிட்டு வரணும்ல, இனிமேல் என் குழந்தைங்களுக்கு என் ஒய்ஃபுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அவங்க நல்லா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசாசையாக உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஊரில் கிடைக்காதல்ல, சப்பாத்தி மட்டும் தானே சாப்பிடுவீங்க, அப்புறம் களி இந்த மாதிரி தானே சாப்பிடுவீங்க. ஸோ அவர் வந்துட்டு நிறையா வாங்கிட்டு ஆசாசையாக வராரு. ஜிம்னாவுக்கு பிடிச்சதும் பார்த்து பார்த்து வாங்குறாரு, அதை அசிஸ்டண்ட் கிட்டலாம் கேட்டு, ஏன்னா அவர் தான் அவங்க ஃபேமிலியே பார்த்துக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு உங்களோட அப்பாவுக்கு ஜிம்னாவை ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் என்ன தான் மாஃபியாவாக இருந்தாலுமே உங்களுக்காக வந்துட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்துருப்பாரு. ஸோ அப்பப்போ சேட்டலைட்டில் ஃபோன் பண்ணி கொடுப்பாரு அப்பாட்ட பேசுறதுக்கு. நீங்கள் எல்லாமே சொல்லுவீங்க, சாரா மொத்தத்தையும் ஒப்பிப்பா. அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஜிம்முனுக்கிற தைரியத்தில் தான் அவர் அங்கே வேலையே பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்படி தான் ஒரு வழியாக வந்துட்டு எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்திருப்பார். ஸோ வந்ததுமே ஜிம்மின்கிட்ட தான் ஃபஸ்ட்டு, இந்த ஜிமின் உனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூடுல்ஸ் கொடுப்பாரு. ஆக்சுவலாக அது அந்த கிம்ச்சியில் செஞ்ச நூடுல்ஸு. ஸோ ஜிமின்க்கு வந்துட்டு வாயே செத்து போச்சு. மாமா கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கி குழந்த மாதிரி சாப்பிடுவார். அண்ணிங்க டேடி எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அப்போ எல்லாத்துக்கும் எடுத்து கொடுப்பாரு. ஸோ நல்லா சாப்பிட்றீங்க எல்லாருமே. அப்போது ரொம்ப ஹாப்பியாக 5 பேரும் அங்கே உட்காந்துருக்கீங்க. சரி ஓகே நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருப்பீங்க. அந்த டைமில் சடனாக இந்த ஊர்க்காரங்களாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்படின்னா நல்லா பேசுகிற மாதிரி தான் வந்து பேசியிருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டேயும் வந்துட்டு இந்த மாதிரி நிறையா நியூஸ்லாம் கேள்விப்பட்டோம்ப்பா, அரசல் புரசலாம் இப்போ எல்லாம் சரியாயிடுச்சாமாவே. சரி ஓகே, நீ அவ்வளோ பெரிய மாஃபியா, நீ இங்கே என்ன பண்ணுற, நீ போயிட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணு, ஏன்னா அவனுக்கு கல்யாணம் ஆக போதில்ல, என் கூட போயிட்டு முன்னாடியே போய் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டு நாங்கள் எங்கள் ஊர் பொண்ணை உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஜிமின்க்கு ஒரு மாதிரி ஷை ஆகும். அவரும் வந்துட்டு உங்கள் அப்பாவும் எல்லாத்துக்கூட சேர்ந்துட்டு, சரி ஜிமின் அதுவும் சரி தான், நீ போயிட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணு, நாங்கள் மறுபடி வரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஜிமின்க்கும் ரொம்ப ஹாப்பி, உங்களை விட்டு போக மனசே இல்லை. போகணுமாடி அப்படின்னு கேட்குறாரு. போனால் தாண்டா நான் வருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ சிரித்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் சந்தோஷமாக பாய் சொல்லிட்டு அந்த மனுஷன் ஊருக்கு போவார். போயிட்டு 2 நாள் ஆச்சு, இன்னும் காணோம். அவருக்கு ஒரு மாதிரி சரிப்படலை, சந்தேகமாகவே இருக்குது. என்னாச்சு என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அடுத்த நாளே, அதாவது அப்படி தோண உடனே வந்துட்டு கிளம்பி வந்திருப்பார். ஸோ அந்த ஊருக்குள்ளே வந்து பார்த்தா உங்களோட வீடெல்லாம் ஒரு மாதிரி இடிஞ்சு கிடக்க மாதிரி இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி அடித்து நொறுக்கின மாதிரி இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லா பக்கம் எல்லாத்து வீட்லேயும் போய் பார்க்குறாரு. எல்லாரும் வந்துட்டு ஒருத்தர் கூட காணோம், எங்கே போயிருக்காங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பாலைவனத்தில் அங்கே எங்கன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் அலையிறாரு, தேடுறாரு. முதல்ல எப்படி அலைஞ்சாரோ அந்த மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு தேடுறாரு. இப்போது என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்குது, கொஞ்சம் மட்டும் நிழல் இருக்குது. ஸோ அங்கே ஜனங்க இருக்க மாதிரி தெரியவும் ஜிமின் வந்துட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் பதட்டமாக தான் ஓடி வராரு. அவருக்கு இன்றைக்கி என்னமோ தெரியல, 2 நாளாக ஒரு மாதிரி மனசு படப்படனே அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கும். இன்றைக்கி அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீடெல்லாம் இப்படி இருக்கவும் பயந்து போயிட்டு ஓடி வராரு. வந்து பார்த்தா அங்கே 4 கம்பம் இருக்குது. அந்த 4 அதாவது மரத்தில் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி மரத்தில் கம்பத்தை நட்டு வச்சுருக்காங்க. அதில் ஒன்றில் நீங்கள் சாரா, இன்னொன்றில் அதாவது ஒன்றில் சாரா, ஒன்றில் நீங்கள், ஒன்றில் அம்மா, ஒன்றில் அப்பான்னு சொல்லிட்டு 4 பேர்த்தி தனித்தனியாக கட்டி வச்சுருக்காங்க. ஜிமின்க்கு நான் அப்படியே செம்ம டென்ஷன் ஆகுது, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வராரு. இப்போது என்ன அப்படின்னா, இந்த ஊர்க்காரங்க வந்துட்டு இந்த பழைய பஞ்சாங்க ரிச்சுவல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மூட நம்பிக்கைன்னு, அதில் ரொம்ப மட்டமானதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷாம் இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் வந்து அங்கே இருக்கிறான். அவன் அப்படியே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்ருக்கான், உங்களுக்கு நல்லா தெரியும்ல, உங்கள் ஊருக்கு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்தாங்கன்னா பஞ்சம் தலைக்கு நிற்காது, இவங்க வந்ததுக்கப்புறம் தான் அவங்க ஊரில் பஞ்சம் அதிகமாச்சு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விடுறான். அவங்களும் அதுக்கு முன்னாடியும் பஞ்சம் வந்திருக்கு தம்பின்லாம் சொல்லுவாங்க.
அதுக்கு முன்னாடி வந்தாலும் இவங்க வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பஞ்சம் வந்திருக்கும், நிறையா பேர் இறந்து கூட போயிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் வந்துட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. அப்படியெல்லாம் நடந்த மாதிரியே அவங்களுக்கு இமேஜின் ஆகுது. ஸோ அந்த ஷாம் எல்லாத்தையும் ரொம்ப மேனிப்புலேட் பண்ணிட்டான். அவங்களும் வந்துட்டு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுறாங்க. இப்போது அவன் எல்லாத்துக்கிட்டையும் என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கான ரிச்சுவல்ஸ் இருக்கும்ல பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் இப்படி பஞ்சத்தில் ஏதாவது சாகணும் அப்படின்னு சொல்லுவான். அங்கே ஊரில் என்ன ரிச்சுவல்ஸ்னால், இந்த மாதிரி துரதிருஷ்டமான மனுஷங்க இருக்கிறாங்கன்னு இவங்க தெரிஞ்சால் மரத்தில் பச்சை மரத்தில் கட்டி வச்சு, அதாவது அந்த பச்சை மரம்னா அந்த கம்பு இருக்குல்ல, மரத்தை இது ஒரு குச்சி மாதிரி ஒடிச்சிட்டு வந்து கம்பு மாதிரி அதை கட்டி வச்சு அதில் அவங்களுக்கு மண்ணெண்ணெல்லாம் ஊற்றி உயிரோடு எரிச்சிருவாங்களாம். ஸோ இதுதான் அவங்களோட ரிச்சுவல்ஸ் போல். ஸோ அப்படியே வந்துட்டு கொண்டு வந்து சாரா மேலே முதல்ல ஊற்றுறாங்க. நீங்கன்னா கத்துறீங்க, அப்பாவுக்குன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல, இன்னுமே பண்ண முடியாத நிலமையில் இருக்கிறமேன்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி எல்லாமே என்னால் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கில்ட்டியாக இருக்குது. இப்போ நீங்கன்னா கத்துறீங்க, சாராவை விட்டுருங்க, எங்களை வேணால் பண்ணிக்கோங்க, அவள் குழந்தை, அவளை விட்டுருங்கன்னு கேட்குறீங்க. அவள் அக்கா அக்கான்ட்டு அழுகிறா, பயமாக இருக்கு அவளுக்கு. ஸோ அப்படியே தான் அடுத்து உங்கள் மேலே ஊற்றுறாங்க. நீங்களும் கத்துறீங்க, ப்ளீஸ் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆனால் அவங்கெல்லாம் அதெல்லாம் தெரியாதுமா, இது எங்களுக்கான ரிச்சுவல்ஸ், இல்லைன்னா வச்சுக்கோயேன் எங்கள் ஊரில் இருக்கிற எல்லோரும் செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அப்பா மேலே ஊற்றுறாங்க, அம்மா மேலே ஊற்றுறாங்க. ஸோ அம்மா கத்துறாங்க, நீங்கள் யாரும் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பாவியான ஜனங்களை, அதாவது குழந்தைங்கள சாகடிக்க பார்க்குறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்குறாங்க. ஜிம்மின்க்கு இதெல்லாம் கேட்குது. அவர் அங்கேருந்து ஓடியே வர முடியல. ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப வெயில் அடிக்கவும் அவரால் ஓடி வரவும் முடியல, மணலுக்குள்ளே தானே. ஸோ ஓடி வரவே கஷ்டமாக இருக்குது. அப்படியே படுத்துலையும் அப்படியே நிறுத்துங்களான்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடி வருவார். அப்போது அந்த ஷாம் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அப்படியே அந்த தீப்பந்தம் இருக்குல்ல அதை அப்படியே கையில் வச்சுக்கிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து எல்லாத்துக்கிட்டையும் நின்று, அது உங்களோட அப்பா கிட்ட, என் அப்பாவை ஜெயிலில் போட்டலடா, இப்போ பாரு உன் குடும்பம் உன் கண்ணு முன்னாடியே சாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல லேடிஸை இது பண்ணிக்கோங்க, ஓகேவா, அவன் அப்பாவை கடைசியாக இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தீப்பந்தத்தை அங்கே இருக்கிற ஒருத்தங்க கிட்டே கொடுக்குறான். அவனும் அதை வாங்கிட்டு அப்படியே குழந்தை சாரா இருக்கால, சின்ன பொண்ணு, அவள் பாவம், அவகிட்ட தான் முதல்ல அதை நெருப்பை வைக்கிறதுக்கு கொண்டு வரான். அப்படியே அவன் கொண்டு வரும்போது டக்குன்னு ஜிம்மின் ஜம்ப் பண்ணி அப்படியே அந்த அந்த இது இருக்குதுல்ல, அந்த தீப்பந்தம் இருக்குல்ல, அதை அப்படியே பிடிங்க அந்த பக்கம் எரிஞ்சிடுறாரு. இப்போது எல்லாரும் வந்துட்டு ஜிம்மினை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவன் பெரிய மாஃபியாங்கிறது, இவன் தான் எல்லாத்துக்கும் பரப்பி விட்டுருப்பான். அவன் இருந்தால் எதுவும் பண்ண முடியாது, முதல்ல அவனை அனுப்பி வைங்கன்னு எல்லாமே பக்காவாக இவன் பிளான் பண்ணியிருப்பான். பட் ஜிமினி எப்படி கண்டுபிடிச்சி வந்துட்டாரு. அந்த தீப்பந்தத்தை அவர் பிடிங்க அந்த பக்கம் எரிஞ்சிட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு. ஷாம் தான் வந்துட்டு டேய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை அடிக்க வர ஒரே அறை தான். ஜிமின் கொடுத்ததுலேயே ஷாம் அங்கேயே பொத்துன்னு விழுந்துருவான். அடுத்து அந்த ஜனங்க ஒரு மாதிரி பயந்து போய் நிற்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள், இவன் சொல்கிறான்னு கேட்டு இவ்வளவும் பண்ணீங்களா, அந்த குடும்பம் உங்களுக்கு எவ்வளோ பண்ணுச்சு, நீங்கள் 10 ரூபா 20 ரூபா கொடுப்பீங்க, அந்த காசுக்கு எவன் உங்களை 10 கிலோமீட்டர் தூரமாக அவ்வளோ தடவை கொண்டு போய் விடுவான். ஆனால் அந்த மனுஷன் கொண்டு போய் விட்டார். எதுக்கு, நீங்கள் கால்வலியோட கஷ்டப்படுறீங்கன்னு தான். அது மூலமாக அவங்களுக்கு சாப்பாடு செலவுக்கு கூட பத்தலை தெரியுமா, அது தெரியல உங்களுக்கு. நீங்கள் எல்லோரும் நல்லா தானே இருந்தீங்க. இதோ சின்ன பொண்ணுங்க உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்களே, தண்ணி இல்லை பஞ்சமாக கிடக்குதுன்னு சொல்லி தண்ணி அவள் அவ்வளோ தூரத்துலேருந்து கொண்டு வந்து கொடுத்தாளே, என்ன கோடிக்கணக்காக விற்றா, 1 ரூபா 2 ரூபாய்க்கு தானே கொடுத்தா. இதோ இந்த அம்மா பாருங்கள், இவங்க உங்களுக்கு சாப்பாடு செய்யறதுக்கு விறகு அந்த அப்படி ஒரு இடத்துல எங்கேயுமே கிடைக்காது, அவ்வளோ தூரம் நடந்து போய் கொண்டு வந்து விறகு கொண்டு வந்து போட்டாங்களே வீடு வீடாக, அவங்களவே உங்களுக்கு கொல்ல மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்கெல்லாம் வந்துட்டு உனக்கு எதுவும் தெரியாது, நீ முதல்ல எங்கள் ஊரே கிடையாது, இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிறாங்க. இப்படியெல்லாம் பேசவும் ஜிம்மினுக்கு வந்துட்டு அப்படியே அந்த அவர் தான் மாப்பியா தானே. ஸோ எல்லா விஷயத்தையும் உங்களுக்காக அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இங்கே அத்தனை கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ணியிருப்பார். அப்படியே நார்மலான ஒரு மனுஷன் மாதிரி வாழ்ந்திருப்பார். ஆனால் இப்போது அவரோட ஒரிஜினாலிட்டி வந்துட்டு மாஃபியா தானே. ஸோ அது அப்படியே அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஒன்றுமே இல்லை, 10 நிமிஷம் தான். ஹெலிகாப்டரில் வந்துட்டு அவரோட ஆட்கள் எல்லாருமே வர ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்கெல்லாம் அப்படியே அண்ணாந்து பார்க்குறாங்க ஆன்ட்டு. ஸோ எல்லோரும் டப்புன்னு ஹெலிகாப்டர், அங்கே ஹெலிபேட் தான் இல்லையே. ஸோ அப்படியே ஏணி மாதிரி இருக்கும், லேடர் மாதிரி இருக்கும்ல, ஸோ அது மாதிரி மேலேருந்தே கொஞ்சம் தூரத்துக்கு வந்துட்டு ஹெலிகாப்டர் பறந்துட்டு இருக்கவே ஸ்டாப் பண்ணி அங்கேருந்து அப்படியே படப்படப்பான ஆட்கள்லாம் இறங்குறாங்க. ஒரு கொஞ்சம் பேர் இறங்கியிருப்பாங்க. இறங்கி டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி உங்களை எப்படி கட்டி வச்சாங்களோ
1 மணி நேரத்தில் அத்தனை பேர்த்தையும் கட்டி வைக்க வச்சிட்றாரு. ஸோ எல்லாத்தையும் இப்போது அதே மாதிரி கம்பத்தில் கட்டி வச்சிருக்காரு. ஜிமின் வந்ததுமே உங்களுக்கு கயிறெல்லாம் அவுத்து விட்டுருப்பாரா? ஸோ நீங்கள் சாராவை முதல்ல கூட்டி போயிட்டு அந்த வெயிலில் வேற இந்த மாதிரி சீமனையெல்லாம் ஊற்றிட்டு இது பண்ணக்கூடாதுல, மண்ணெண்ணெல்லாம். ஸோ ஒரு மாதிரி இதாகிடும்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே அங்கே ரிமூவ் பண்ணி போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஏதாவது கிழிஞ்ச துணி எங்காவது கடந்திருக்கும், அங்கங்கே துணிங்கெல்லாம் கிடக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து அவளுக்கு போற்றி விட்டு அவளை அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறீங்க. ஸோ அந்த வீடெல்லாம் இடித்து வச்சுருக்காங்க. ஸோ போயிட்டு நீங்கள் 2 பேரும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு அம்மா அப்பாவுக்கும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறீங்க. இப்படி மாற்றிட்டு நீங்கள் அங்கே ரெடியாக இருப்பீங்க. ரொம்ப பயந்துருப்பீங்க. அவ்வளோ அழுக. ஜிமின் மட்டும் வரலன்னா அவ்வளோதான், என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. அப்படியே பயந்து போயிருக்கீங்க. இப்போது ஹெலிகாப்டர் வந்துட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு வருது. அப்போது ஜிமின் மேலே இருக்காரு. சாரா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. மாமா அப்படிங்கிறா. அப்படியே ஜிமின் வந்துட்டு அந்த லேடர்லேருந்து அந்த ஹெலிகாப்டர் மூலமாகவே அப்படி இறங்கி வர்றாரு. ஸோ இறங்கி வந்து சாராவை முதல்ல மேலே ஏற்றி விட, ஸோ அதில் வந்துட்டு 2 பேர் உட்கார முடியும். ஸோ சாராவை சின்ன பொண்ணாக்கிறனால 3 பேர் தான் ஏற்றி விட்டுறாரு. சாரா, அம்மா, அப்பான்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுறாரு. அண்ட் நீங்கள் ஜிமின் 2 பேர் இருப்பீங்க. இன்னொரு ஹெலிகாப்டர் வருது. ஸோ அதில் வந்துட்டு உங்களை ஃபஸ்ட்டு மேலே ஏற்றுறாரு. நீங்களும் வந்துட்டு மேலே ஏறிப்பீங்க. அண்ட் உங்கள் பின்னாடி ஜிமினாவும் வந்துட்டு மேலே ஏறிப்பார். ஸோ ஃபைனலாக எல்லோரும் ஹெலிகாப்டரில் அங்கேருந்து கிளம்ப போகிறீங்க. அப்படி போகிறப்போ ஜிமின் மட்டும் ஒரு மாதிரி கோவமாக, அவர் கண்ணில் அவ்வளோ கோவம், அப்படியே எட்டி பார்க்குறாரு பின்னாடி. அந்த ஊரே அத்தனை கம்பத்தில் கட்டி வச்ச அத்தனை ஜனங்களும் இப்போ எரிஞ்சிட்ருக்காங்க. அவங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினச்சாங்களோ அதை ஜிமின் அவங்களுக்கு பண்ணிட்டாரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் தூரம் போக போக அந்த புகையெல்லாம் மேலே வரும்ல, ஒரு மாதிரி வருது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பக்கம் கீழே பார்க்குறீங்க. பார்த்தா அத்தனை ஜனங்களும் உயிரோடு எரிஞ்சிட்ருக்காங்க. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புகிறீங்க. அவர் அப்படியே கோவமாக உங்களை, அதாவது அங்கே திரும்பி பார்த்துட்டு இருந்த கோவம் நீங்கள் கூப்பிட்டதும் அதே கண்ணோடு அப்படியே உங்களை பார்க்குறாரு. உங்களுக்கு பேச்சே வரல. அவ்வளோ கோவத்தை அவர் கண்ணில் நீங்கள் எப்பயுமே பார்த்ததில்ல. ஜிமின் அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறீங்க. அவருக்கு இப்போது அப்படியே அந்த கோவெல்லாம் போயிட்டு அழுகு தான் வருது. அப்படியே அழுதுட்டு உங்களை அப்படியே டக்குன்னு உங்களோட தலை பிடிச்ச அவரோட நெஞ்சில் அப்படியே சாய்ச்சிக்கிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பயந்த மாதிரி இப்போ உங்களை அவர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் அப்படி தான் பயந்த மாதிரி அவரை கழுத்தோடு அப்படியே சேர்த்து ஹக் பண்ணி உட்காந்துருப்பீங்க. ஏன்னா உங்களை அவர் பார்த்த நிலமை அந்த மாதிரி அவர் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது அப்படியே தான் அந்த ஹெலிகாப்டர் ஜிம்மோட வீட்டுக்கு போகுது. ஸோ ஜிமின் அந்த ஜனங்களை மட்டும் எரிக்கலை, அந்த ஷாமையும் சேர்த்து தான் எரிச்சிருப்பார். இப்போ அப்படியே நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஆஃப்டர் ஒரு 1 வீக் ஆகுது. ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி கசப்பான மொமெண்ட் தானே. ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு மறக்கணும். அப்படியே தான் கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறமா சாரா வந்துட்டு ஸ்கூல் போகிறா. நீங்களும் அந்த காலேஜை வந்துட்டு வீட்டிலேருந்தே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இப்படியே தான் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா உங்களுக்கு ஜிம்னாக்கு கல்யாணம் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஆஃப்டர் ஒரு கொஞ்சம் இயர்ஸ் ஆகுது. இப்போது உங்கள் கையில் சிம் இருக்கான். ஜிமின் வந்துட்டு சிம் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அவன் உங்ககிட்ட தான் நல்லா ஒட்டிக்கிறான். நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். ஏய் நான் அப்பாடா, வாடா இங்கே, என்ன எப்போ பார்த்தாலும் அவகிட்டே இருக்கா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக கூப்பிடுறாரு. அவன் மம்மி நான் போகல, நான் உங்ககிட்டயே இருக்கேன், நீ எனக்கு மெதுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கட்டி பிடிச்சி உட்காந்துருப்பான். ஜிமினுக்கு நான் கடுப்பாயிடுச்சு. இதுக்கு தான் எனக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து உட்காந்துருப்பா, அதானே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. நீங்கள் நான் என்ன மெஷினா, நீங்கள் பையன் வேணா பையனுக்கும் பொண்ணு வேணா பொண்ணுக்கும் பெற்று கொடுக்க அப்படின்னு கேட்க, ஆமாம் பெற்றுக்கொடு எனக்கு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வருவார். நீங்கள் அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போங்க அங்கே அந்த சைடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அவரை தள்ளி விட்டுட்டு சிம் அப்படியே கொஞ்சிட்ருப்பீங்க. ஸோ சிம் வந்துட்டு மம்மி உனக்கு டேடியை ரொம்ப பிடிக்குமா என்ன, அவர்கிட்ட கோவப்பட மாட்டேங்கிற, என்கிட்ட கூட நீ கோவப்படுற அப்படின்னு கேட்குறான். ஸோ நீங்கள் ரொம்ப பிடிக்கும், எல்லாத்த விட எனக்கு டேடி மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்படி தான் இன்னும் டேஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிமின் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பழிச்சு காட்டுறாங்களே அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. என்னன்னா இப்போ அவரோட மடி லட்சுமி உட்காந்துருப்பா. இப்போ அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் கால் இருக்குல்ல பத்தியா அப்படின்னு சொல்லவும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே உங்களோட மடியில் சிம்சிமும் அவரோட மடியில் சிம்மியும் உட்காந்துருப்பாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே மொட்டை மாடியில் உட்காந்துருக்கீங்க. இன்றைக்கும் அதே பௌர்ணமி தான். அப்படியே அந்த நிலாவை பார்த்துட்டு இருக்கப்போ 2 பேரும் மம்மி கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் அப்படியே மொத்த கதையும் அப்படியே சொல்கிறீங்க. ஹீரோயினுக்காக அந்த வில்லன் ஊரே கொளுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சிம் கேட்குறான். ஸோ நீங்களும் ஆமாம் ஹீரோயினுக்காக அந்த வில்லன் ஊரே கொளுத்திட்டான்,
அப்போது சொல்ல ஹீரோ பெருசா அந்த வில்லன் பெருசா அப்படின்னு கேட்க ஜிம்மி வந்துட்டு டக்குன்னு பிடிச்சிட்டா. மம்மி, ஊருக்காக அந்த ஹீரோயினை விட்டுட்டு போன அந்த ஹீரோவை விட அந்த ஹீரோயினுக்காக ஊரையே கொளுத்துனா பார்த்தியா அந்த வில்லன், அவன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த கதையில் எனக்கு அவன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஹீரோயினை விட அப்படின்னு சொல்கிறா. ஜிம்மினுக்கு செம்ம ஹாப்பி. பத்தியாடி என் பொண்ணு அப்படிங்க. ஜிம் வந்துட்டு இல்லை எனக்கு ஹீரோயின் தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான். ஸோ 2 பேரும் இது மாதிரி பேசிகிட்டு இருக்க கேட்குறான் ஜிம்மும், மம்மி இந்த கதை ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லவும் நீங்கள் ஜிமின் 2 பேருமே அப்படியே அந்த நிலாவை பார்த்துட்டு இது வெறும் கதை மட்டும் இல்லை எங்களோட வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறதோட இந்த ஒன் ஷாட்டை ஹாப்பி எண்டிங்கா இதோட நான் முடிச்சுக்கிறேன் டியர். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் டியர். ஏன்னா எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. என்னன்னு தெரியல, இது கொஞ்சம் எனக்கே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஒன் ஷாட் இல்லை எப்போ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். அண்ட் ஜேகேக்கு வந்துட்டு ஒரு எஃப்எஃப் போட்டிருப்பேன், அது ப்ரொஃபஸர் தாய்மாமா அந்த டைப்பில். ஸோ அது ஒரு 20 எபிசோடு இருக்கும். ஸோ இன்னையோட அந்த எபிசோட் முடியும். ஸோ 20 எபிசோடு வந்துட்டு ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன், ஜேகே எஃப்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டரில். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பாருங்கள். வேறு என்ன, அப்புறம் எல்லாத்துக்குமே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ உங்களுக்கு யாருக்கு வேணுமோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். வேறு யாருக்காவது ஒன் ஷாட் வந்துட்டு வேணும்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். எனக்கு வந்துட்டு இந்த ஒன் ஷாட்டில் எந்த சீன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, அந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் 2 பேரும் போட்டிருந்துருப்பீங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி அந்த ராஜஸ்தானி ஸ்டைல் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்டைல், அந்த அந்த அவுட்ஃபிட்டு. ஸோ அதோட ஜிமின் கூட உட்காந்து அந்த நிலா பார்த்துட்டு அப்படியே பாட்டு பாடிட்டு அந்த அன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த சீன் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த ஒன் ஷாட்டில் சீன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அது என்ன சீன் அப்படின்னு சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே டியர். ஸோ